தமிழா நிகழ்ச்சியின் மூலமாக 2023 அறிமுகமான திரு ஆவுடையப்பன் ஒரு சிறந்த பத்திரிகையாளரும் பேச்சாளரும் தொகுப்பாளரும் ஆவார். விவாத நிகழ்ச்சிகளை நேர்த்தியாகவும் ஆழமாகவும் கையாளும் திறன் கொண்டவர். தமிழா நிகழ்ச்சியின் மூலமாக பல்வேறு சமுதாய கருத்துக்களை விவாதித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதில் இவருக்கு முக்கிய பங்கு உண்டு. இவருக்கு இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளத்தில் 500,000 ஃபாலோவர்ஸ். அண்மையில் அவர் இம்பாக்ட்ஃபுல் ஆங்கர் ஆஃப் தி இயர் என்ற விருதையும் பெற்றவர். முக்கிய பிரபுவர்களை நேர்காணல் காணும் திரு ஆவுடையப்பன் நம்மளை காண இன்று அட்லாண்டா தமிழ் மன்றத்துக்கு வந்திருக்கிறார். Let's put our hands together to welcome Tamila திரு ஆவுடையப்பன் on stage please. Thank you நன்றி 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 thank you நன்றி 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 thank you நன்றி thank you guys ரொம்ப நன்றி thank you. இங்க லைட் இருக்கா? லைட் போடுங்க பாப்போம். இருக்காங்களானே தெரியல எனக்கு. நான் பாட்டுக்கு ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்குதா நினைச்சு பேசணுமா? பத்தியா நக்கலை பத்தியா இருக்குதா நினைச்சு பேசிக்கணுமா? எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியாதுல்ல. ஃப்ளோர் லைட்டை கொஞ்சம் போடுங்களேன். பார்த்தா கஷ்டமாயிருமா? இல்ல எனக்கு என்ன பயம்னா இருக்கவங்களாம் இங்க வந்துட்டாங்களான்னு பயமா இருக்கு. பூரா இங்க இருக்காங்க. ஆனா நான் இது வரைக்கும் இவ்வளவு போன சங்கம்ல இவ்வளவு பேர் ஸ்டேஜ்ல இங்கதாங்க பாக்குறேன். மோஸ்ட்லி சில சங்கம்ல பாத்தீங்கன்னா அது அந்த ஊர்ல தமிழ் ஃபேமிலிஸ் கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க. ஸோ என்ன ஆகுனா இதோட கொஞ்சம் க்ரௌட் அங்கே இருப்பாங்க. இங்க ஒரு பெரிய க்ரௌடே இங்கே தான் உட்காந்துருக்கு. ஆல்ரைட் ஓகே. நானும் சொல்லிட்டே இருக்கேன், லைட் தான் போட மாட்டீங்க. சரி ஓகே தெரியுது ஓகே லைட்ல அடிச்சு காட்டுறாப்ல. சரி ஓகே. ஸோ அட்லாண்டா ஆக்சுவலாக நான் உங்கள் ஊருக்கு முன்னாலே வந்திருக்கேன். பட் வேற ஒரு மீட்டிங்காக வந்திருக்கேன். எனக்கு உண்மையிலே சொல்லணும்னா அட்லாண்டாவும் நார்த் கேரளாவும் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஸ்டேட்ல 2. ஒரு மாதிரி எல்லா பக்கமும் ஒரு டாலான ட்ரீஸ், ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி. அப்பா இப்போதான் புரிஞ்சிருக்கு நான் பேசுது. ஓகே சரி ஓகே பார்த்துட்டேன். ஆஃப் பண்ணிக்கங்க. பார்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கங்க. சும்மா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. நான் பாட்டு கடைசி வரைக்கும் சும்மாவே பேசக்கூடாது இல்லை, அதுக்கு தான். ஓகே. ஸோ எனக்கு நார்த் கேரளாவும் அட்லாண்டாவும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப அமைதியான ஒரு ஸ்டேட்டு. எங்கே பார்த்தாலும் டால் ட்ரீஸ் இருக்கும். நார்த் கேரளாவில் ஏர்போர்ட்லேருந்து வெளியே போகிற ஸ்ட்ரீட் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எனக்கு என்னுடைய ஃபேவரேட்டில் இந்த 2 ஸ்டேட் ரொம்ப முக்கியமானது. ஸோ அகைன் அட்லாண்டா வந்ததில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஸோ எனக்கு இங்கேருந்து இன்வைட் வந்தப்போ எனக்கு என்னென்னா உங்களை பார்க்க தாண்டி அட்லாண்டாக்கு வர எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. ஸோ குட் கைஸ், தேங்க்யூ. ஓகே. ஸோ ஒரு வழியாக எத்தனை பேர் இருக்கீங்க? முதல்ல 30-40 பேர். அப்பா சத்தியமாக அந்த ஸ்டேஜில் 40 பேர் இங்கே தாங்க பார்க்குறேன். அப்பா சரி ஓகே. யார்கிட்ட மைக் இருக்குங்க? இங்கே ஒன்று இருக்கு. எத்தனை? ஓகே, ஒன்று தானே இருக்கு, எக்ஸ்ட்ரா இல்லை. உண்மையிலே என்னன்னா 2 பக்கம் 2 மைக் இருந்தால் தான் ஓகே. இங்கே 2 மைக் இங்கே 2 மைக்னா சமாளிக்கவே முடியாது. ஒரு ஆவடையப்பன் இல்லை, 100 ஆவடையப்பன் இருந்தாலும் சமாளிக்க முடியாது. அதனால முதல்ல வச்ச கண்டிஷன் என்னன்னா இங்கே ஒரு மைக்கு இங்கே ஒரு மைக்கு தான். ஓகே, ஒன்று தானே இருக்கு. ஓகே, யாராவது ஒருத்தர் டாபிக் மட்டும் சொல்லுங்க. என்ன டாபிக்னு நீ சொல்லுங்க. மைக் பதில் வச்சுங்க. இப்ப வெயிட் பண்ணுங்க, இருங்க. மைக் இஸ் ஆஃப். நீங்க சொல்லுங்க, டாபிக் சொல்லுங்க. திருமணத்திற்கு பிறகு மாறுவது கணவன்மார்களா மனைவிமார்களா? ஓகே, பக்கத்துல இங்க கொடுங்க, அந்த மாட்ட கொடுங்க, இங்கிட்ட கொடுங்க. நீங்க சொல்லுங்க டாபிக். நான் கணவனுக்கோசரம் பேச வந்திருக்கேன். நான் கணவருக்காக பேச வந்திருக்கேன். அது ஓகேமா. டாபிக் என்ன டாபிக் என்னவா இருந்தாலும் என்ன, நான் சப்போர்ட் என்னோட கணவருக்கு தான். டாபிக் என்ன வேணா இருக்கட்டும். நான் என்ன பேசுறேன் அதை பேசுவேன், நீ அதை கேளு.
இல்லம்மா நீங்க ஒரு டாபிக்னு பேச வந்திருப்பீங்களா, என்ன டாபிக்? சப்போர்ட்டிவா கணவனுக்கு கணவருக்கு ஐயா கல்யாணத்துக்கு சப்போர்ட்டிவா இல்லம்மா, நீங்க இருங்க, யாரும் ஹெல்ப் பண்ண, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. திருமணத்திற்கு பிறகு மாறுவது கணவனா மனைவியா? ஓகே, ஆமா, நான் கணவர் தான். சரிம்மா, நான் இல்லைன்னே சொல்லலையே. ஓகே, வேற அவர்கிட்ட கொடுங்க, வேற அவர்கிட்ட பக்கத்துல கொடுங்க. என்ன டாபிக் சார்? கணவனுக்கு அப்புறம் கஷ்டப்படுறது ஒய்ஃபா ஹஸ்பண்டா? என்னது கணவருக்கு அப்புறம் கஷ்டப்படுறதா? இருங்க சார், இருங்க, அவரே சொல்லட்டும், ஏன் நீங்க ஹெல்ப் பண்றீங்க, சொல்லட்டும். கல்யாணத்துக்கு அப்புறம் கஷ்டப்படுறது ஒய்ஃபா ஹஸ்பண்டா? அவர் பாரு புதுசா டாபிக் கொடுக்காப்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் கஷ்டப்படுறது ஒய்ஃபா ஹஸ்பண்டானு. ஓகே, வேற அவர்கிட்ட கொடுங்க, சாட்டை கொடுங்க. என்ன டாபிக் சார்? திருமணத்துக்கு பிறகு கஷ்டப்படுறது யாரு, கணவனா மனைவியா? இல்ல கணவரா இல்ல மனைவியா மாறுவது, குடும்பத்துக்காக மாற்றிக்கொள்வது. பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. திருமணத்திற்கு பின்னால மாறுவது கணவரா மனைவியா மாறுவது. சரி, ஓகே, அங்க கொடுங்க, அந்த சாட்டை கொடுங்க, இங்க கொடுங்க. டாபிக்கே இன்னும் மாற தெரியல சார் உங்களுக்கு. இருங்க சார், இருங்க சொல்லட்டும். டாபிக் நீங்க சொல்லுங்க, டாபிக்க. திருமணத்திற்கு பிறகு குடும்பத்திற்காக மாறுவது கணவனா மனைவியா? என்னது பாருங்க, அவ உசார லாக் பண்ணி கொடுக்குறாப்ப. ஏங்க நீங்க லாக் பண்ணிட்டீங்க. அன்லாக் பண்ணுங்க, ஏதோ பண்ணிருக்கீங்க, என்ன பாப்போம். பாயிண்ட் வச்சிருக்காப்லையா? கொடுங்க. ஏன் கையில நடுங்குது? எதுக்கு? ஹலோ, 8 மணி ஆயிடுச்சு, கையில நடுங்குது. எல்லாத்தையும் நீங்களே செட் பண்ணிடுறீங்க, கை நடுங்குதுன்றீங்க. ஏங்க கை நடுங்குச்சா இல்லையா? அடடா, இதான் ஃபர்ஸ்ட். எங்க போயிருச்சு? இங்க இருக்கா? என்ன போயிடுச்சு? என்னங்க என்னெல்லாமோ எழுதிருக்கீங்க? திருமணத்திற்கு பிறகு குடும்பத்திற்காக தன்னை மாற்றிக்கொள்வது கணவரா இல்ல மனைவியா? ஒரு விஷயம் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இந்த மேடையில் நான் என் மனைவிக்காக பேச வரவில்லை. நான் எங்கே இருந்தாலும் அவள் என்னுடைய ஏங்க ப்ரிப்பேரே ஆக கூடாது. அவரு எஸ்பிபி மாதிரி முத்துமணி ரத்தினங்களும் பவள கொடியும் அவரு பாடிட்டே இருக்காப்லங்க. ஏங்க ஒருத்தரோட பிரைவசி எடுத்து படிக்கிறதே தப்பு. ஏங்க நான் உங்ககிட்ட கேட்டேன், அதுதான் சொல்றேன். நாகரிகமா கொடுத்தேன், நீங்க படிக்க போறேன்னு சொல்லவே இல்லையே. இது நீங்க கொடுத்தீங்கன்னா நான் படிப்பேன்னு சொல்லிருந்தீங்கன்னா நான் மாத்தி கொடுத்துருவேன். எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அதெல்லாம் கிடையாதுங்க. ஏங்க நீங்க நான் பண்ணது தப்பு இருக்கு, அது நீங்க ஒத்துங்க. இது எனக்கு புரியல சார். எனக்கு இல்ல பிரதர், நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் ஒரு பர்சனல் போன் கேட்டுக்கிறீங்க சார். நான் உங்களுடைய ஒரு நிமிஷம் இருங்க. கூல் சார், ஒண்ணு இல்ல. நான் வேணானா ஐ கேன் அவாய்ட் இட். நான் உங்களுடைய தனிப்பட்ட தான் சார். வேணானா விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீங்க பேசுறதுக்காக வச்ச பாயிண்ட் தான் நான் கேட்டேன். கரெக்ட்டா நான் எதுவும் கேட்கல. நீங்க இப்படி எங்களை மொக்க பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி நாங்க பேசுவோம்? இதுல என்ன மொக்க பண்றேன்னு புரியல. நீங்க பேசுறதுக்காக வச்சதுதான் நான் பேசுறேன். நான் எதுவும் புதுசா பேசல. சரிங்களா? நீங்க வச்சிருக்கதை நான் பேசுறேன். நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணனா? எக்ஸ்ட்ரா ஒன்றும் ஆட் பண்ணலையே நானு. இல்லையே முத்தி அந்த மாதிரி எதுவும் இல்லையே. ஏதோ பாட்டு பாடுனீங்க. சரி, ஓகே, நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். ஜஸ்ட் கேஷுவல் ஃபன் சாட். இவ்வளவு சீரியஸா போக வேண்டிய அவசியமே இல்ல. ஊருக்கே தெரியுது நீங்க எவ்வளவு பண்ணா இருக்கீங்கன்னு. நான் ஜாலியா தான் எடுத்துட்டு போறேன். இஃப் யூ வாண்ட் ஐ கேன் லீவ். அது ஒரு பிரச்சனை இல்ல. நீங்க இல்ல சார் ஐ டோன்ட் லீவ்னா நான் கொடுத்துட போறேன். எனக்கு என்ன இருக்கு? நீங்க வச்சிருக்க போய் தான் கேட்டேன் நான். எதுக்கு ஆக்சுவலா அதை கேட்கறதுன்னா, பொதுவாகவே நாளைக்கு தான் பிரசிடென்ட் கேட்டே இருந்தாப்ல, என்ன அவளை மீட் பண்ணுங்க, என்ன பேசலான்னு. என்ன ஆகுனா இது போல ப்ரிப்பரேஷனுக்கு வந்துருவாங்க. ப்ரிப்பரேஷன் வந்த பிறகு சார் எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டா, அதாவது பார்த்தீங்கன்னா என் மனைவி, அது விஷயம் இல்லை, அதுக்கு தான் நான் கேட்டது. அது ரைட்டா? பொதுவாக என்னன்னா ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுனா, யார் என்ன பேசுறாங்கன்னே முக்கியம் இல்லை. நம்ம மேடம் பேச ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்களா, நான் கணவருக்காக பேச வந்திருக்கேன், அவ்வளோதான். ஸோ அதனால இது திங்ஸ் என்ன அப்படின்னா, ப்ரிப்பரேஷன் வேண்டாங்கிறது. அதுக்கு தான் ஆக்சுவலாக பிரசிடென்ட் முன்னாடி சொன்னார், இதாவது மீட் பண்ணுங்க. நான் சொன்னது காரணம் என்ன, we can chat after that. பட் முன்னாலே மீட் பண்ணா எல்லாரும் ப்ரிப்பரேஷன் வந்துருவீங்க. அதுக்கப்புறம் இது ரியாலிட்டியா இருக்காது. இட் should be more real and fun. அதுதான் மெயின். யா, நீங்க ப்ரிப்பேர் பண்ணலன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா மத்தவங்கலாம் பண்ணலன்னு நீங்க சொல்லாதீங்க. எனக்கு தெரியும் அது என்னன்னு. சார்லாம் பாத்தீங்களா இல்லையா, எடுத்து வாசிக்க டென்ஷன் ஆயிட்டாப்ல. நோ டாப்ல. சரி, ஓகே, வேற யாரெல்லாம் வச்சிருக்காப்ல? போன்ல ப்ரிப்பரேஷன் எப்பயுமே உள்ள வச்சுட்டாங்களா? எப்பயுமே குரூப்ல எப்படின்னா 2 பேர் இருப்பாங்க. 2 பேர் 2 போன் வச்சிருப்பாங்க, 2 பேப்பர் வச்சிருப்பாங்க. கண்ணில் படலன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ரைட்டு. ஓகே, நீங்க எந்த சைடு சார்? ஓகே, கணவரை சப்போர்ட் பண்ற சைடு. திருமணத்துக்கு பின்னாடி அதிகமா மாறுறது கணவர் தான் சொல்றது. 1 2 3 4 5 கணவர் தான் சொல்றதுக்கு 5 பேர். ஓகே, திருமணத்துக்கு பின்னால அதிகம் மாறியது மனைவி தான். மனைவி தான் சார். பாவத்தை 1 2 வர 1 2 3 4 5 5 பேர் வந்து மனைவிகள் சைடுல பேச வந்திருக்கீங்க. ஆமா சார். இப்ப பேசும்போது தெரிஞ்சிடும், வெயிட் பண்ணுங்க.
அங்க ஒருத்தர் சாரி இருட்டில் இருக்கல கவனிக்கல நான் அதை. சரி ஓகே ஓகே மைக் கரெக்டாக இருக்கு. ஓகே ஃபர்ஸ்ட் கொடுங்க, இங்க கொடுங்க. ஓகே 2 சாலிட் ரீசன் நான் வந்து கணவர் தான் மாறிட்டாங்க திருமணத்துக்கு பின்னாலன்னு சொல்றதுக்கு ரெண்டு விஷயம் என்ன? முதல் விஷயம், கல்யாணம் பண்ணும்போது ஐடி ப்ரொஃபஷனலாக தான் வேணும் அப்படின்னு தேடி தேடி பார்த்து கட்டுறோம். சரி. அவங்கள எப்படி மாற்றி இருக்கிறோன்னா, ஆ இந்த ஆங்கிளில் நான் தெரிஞ்சால் நல்லா இருப்பேனா, அந்த ஆங்கிள் தெரிவனான்னு சொல்லி ஃபோட்டோகிராஃபராக மாற்றி வச்சுருக்கேன். இல்ல நீங்க யார் சைடு பேச வந்திருக்கீங்கன்னே புரியலையே. அந்த அளவுக்கு என் வீட்டுக்கார் மாறி இருக்கிறார் சார். ஒரு ஐடி ப்ரொஃபஷனலை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக மாற்றி வச்சுருக்கேன். அப்போ யார் மாறி இருக்கா? ஆக்சுவலா நீங்க டாபிக்கே புது டாபிக் உருவாக்குறீங்க. அவர் மாறினதுன்னு நான் அவர் மாத்தி மாறிட்டாரு. கேக்குறீங்க. இல்ல அவர் எனக்காக இப்ப மாறினார் தானே என் கூட. சரி ஓகே நீங்க வந்து போட்டோகிராஃபரா மாத்தி வச்சிருக்கீங்க. நான் எனக்கு தேவைங்கிறதுனால என் கணவர் மாறி இருக்கிறாரு. ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபரா மாறிட்டாரு. இது ரொம்ப இயல்புமா. உங்களுக்கு தேவைப்ப போட்டோகிராஃபரா மாறுவாரு, உங்களுக்கு தேவைப்ப டிரைவரா மாறுவாரு, உங்களுக்கு தேவையானப்ப குக்கா மாறுவாரு. இதெல்லாம் எங்களுக்கு சாதாரண விஷயம். இதெல்லாம் நீங்கள் பெருமையாக பேசுவதா? கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டோவே எடுக்காத ஆளை எனக்காக ஒரு போட்டோகிராஃபரா மாத்தி இருக்கேன் நானு. சரி ஓகே போட்டோகிராஃபரா மாத்திருக்கீங்க. ஓகே வேற உங்கள் கணவர் எப்படிலாம் மாறி இருக்கான்னு நினைக்கிறீங்க? சார் அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் சொல்கிறேன் கணவர் தான் மனைவிக்காக மாறி இருக்காங்க. ஆனால் நான் எங்கள் வீடை தவிர எங்கள் வீட்டில் நான் தான் அவருக்காக மாறி இருக்கேன். அதை மட்டும் முதல்ல சொல்லிக்கிறேன். இது வந்து ரொம்ப சேஃபாக விளையாடுறது. இங்கே ஒரு சேர் வைக்கிற மாதிரி இங்கே ஒரு சேர் ஒன்று இருக்கு. இல்லை வர அதாவது இது எப்படின்னா எங்க அதாவது ஊரில் எல்லாரும் மோசமானவன் தான், ஆனால் எங்கள் கணவரை தவிர கிடையாது. எவ்வளோ எல்லாரும் மற்றவங்க தான், ஆனால் எங்கள் கணவரை சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி இருக்குது சார். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சார். ஒரு இன்விடேஷன் வருது, ஒரு ஈவெண்ட் வருது. எந்த ஹஸ்பண்ட்ஸ் ஆவது எங்க ஒய்ஃபை கேட்காம அந்த இன்விடேஷன் அக்செப்ட் பண்றாங்கன்னு சொல்லுங்க. முதல் வார்த்தை என் ஒய்ஃபை கேட்டுட்டு நான் அக்செப்ட் பண்றேன்னு தான் சார் சொல்லுவாங்க. சரி ஓகே இது பின்னா பேசுவோம். ஓகே வேற ரீசன் சொல்லுங்க. என்ன கணவர் மாறிட்டா நினைக்கிறீங்க? ஓகே அது திருமணத்துக்கு பின்னாடி அதிகமா மாறுறது கணவர் தாங்கிறீங்க. என்ன மாறுறாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி, நான் அடுத்தவங்க புருஷனை பற்றிலாம் பேசல, என் புருஷனை பற்றி பேசுகிறேன். என் புருஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே யூஎஸ்க்கு வரவே மாட்டேன்னு சொன்னார். 2013 வந்ததே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தார். லைக் நான் வரவே மாட்டேன், யூஎஸ் பக்கமே வர மாட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆச்சு. ஹி ஸ்டில் ஹியர் அண்ட் ஹீ வாண்டட் டு செட்டில் டவுன் ஆல்சோ. ஸோ அதனால ஐ திங்க் அவங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அட்லீஸ்ட் என் புருஷன் வந்து எனக்காக வந்து இங்கே அவரே மாற்றிக்கிட்டு இங்கே இருக்காரு. ஓகே ஓகே சரி ஓகே வேற திருமணத்துக்கு பின்னால கணவர் மாறிட்டாங்க, என்ன மாறிட்டார்? கணவர் எப்படி மாறி இருக்காருன்னா, ஏஜென்டிக் ஏஐன்னு இப்போ வந்திருக்கல புதுசா, வெர்ச்சுவல் ஏஐ சார். அவங்களுக்குலாம் நாங்கள் அவங்களோட வெர்ச்சுவல் ஏஐ அடிமை, வெர்ச்சுவல் அடிமை. எப்படி ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா ஏஐ வந்து என்ன சொல்லும்னா, ஏஐ வந்து இப்போ என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆனால் நாங்களாம் இப்போ என்ன ஆவரேஜ் இன்டெலிஜென்ஸோட கம்மி ஆகிட்டோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்பர் 1 இப்போ அடுத்து வரும் பாருங்க, அடுத்து ஒன்று வரும் பாருங்க. என்னமோ சொன்னல யாரும் ப்ரிப்பேர் பண்ணல, இந்த வந்துருச்சு ஏஜி. ஓகே நெக்ஸ்ட் கேஷுவலா. ஓகே ஓகே நான் வரமா வெயிட் பண்ணு. நான் வந்து என்ன சொல்றேங்கன்னா, மெயினாக வந்து ஆம்பளைக்கு எப்படி மாறிட்டாங்கன்னா, ஆண்கள் எப்படி மாறிட்டாங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து நம்ம அம்மா அப்பா காலத்தில் வந்து அம்மாக்கள் வீட்டில் இருப்பாங்க, அப்பா சொல்கிறது தான் அம்மாக்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து உமன் எம்பவர் பண்ணோம் நம்ம ஜென்ரேஷனில். எங்கள் ஜென்ரேஷனில் வந்து உமன் எம்பவர் ஆனாங்க. எம்பவர் ஆனோம்னா ஈக்குவாலிட்டி வந்துச்சு. அப்போ வந்து எங்களை மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ வெஷல் வாஷிங்லாம் நம்ம பண்ண மாட்டாங்க. அது ஓகே, அது அந்த மாதிரி வந்து நீங்க என்ன மாறற நினைக்கிறீங்க? திருமணத்துக்கு என்ன மாறற நினைக்கிறீங்க? அந்த மாதிரி ஆண்கள் வந்து நிறைய சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா இப்போ எங்க ஜெனரேஷன் இப்போ வர லேட்டஸ்ட் ஓகே வீட்டு வேலைகளை செய்வதே ஒரு பெரிய சேஞ்ச் தான். அத ஆண்கள் சேஞ்ச் பண்ணி நிறைய மாறிட்டாங்க. அப்புறம் டிசிஷன் மேக்கிங்லயும் பாத்தீங்கன்னா, முன்னாடி ஆண்கள் வந்து சொல்றதை கேட்டிருப்பாங்க. இப்போ வந்து வைஃப் கிட்ட கேட்டு தான் நம்ம வந்து டிசிஷன் மேக்கிங், எது ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், ஒரு கார் வாங்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் முன்னே காட்டிலும் வந்து டிசிஷன் மேக்கிங்ல வீட்டு வேலைகளை ஷேர் பண்றதுல ஆண்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஓகே ஓகே வேற கொடுங்க சார். நான் முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸோட தான் எப்போவுமே வெளியே இருப்பேன். என்னோட விஷ் படி நான் எப்போ முடிவு பண்ணுறோம் நான் பாட்டு போவேன், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவேன், விளையாட போவேன், எல்லாமே பண்ணுவேன். இப்போ அது எதுவுமே பண்ண முடியல என்னாலே, நானா சொந்தமாக பண்ண முடியல. ஸோ ஐ எம் டிபெண்டன்ட். அந்த டிசிஷன் இருக்கிறது. யாரை டிபெண்ட் பண்ணிருக்கீங்க? தோ என் துணைவி எங்க உட்காந்துருக்காங்களே, வணக்கம். அவங்க டிபெண்ட் பண்ணி தான். அவங்க திருவிழா படத்தில் தனு சொல்லுவாரு, எல்லாத்தையும் என் பாஸ் தான் கேட்கணும், என் பாஸ் இங்கே தான் இருக்காங்க. வீட்டுக்கு போகணும் சார். மைக் கொடுங்க, உங்க பாஸ்ட்ட மைக் கொடுங்க. என்னங்க எதுக்கு எடுத்தாலும் அது கிரிக்கெட் விளையாட போனா கூட வந்து நான் முன்னால சொந்தமா முடிவு எடுப்பேன். இப்போ என்னால எந்த முடிவும் நான் எடுக்க முடியல. எங்க மனைவி என்ன சொல்றாங்களோ கேட்டு தான் எடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கேன். இது எல்லாருக்குமே சேம் தானே. எங்களுக்கும் அதேதான். இப்போ மனைவிக்கும் அதேதான். நாங்களும் கணவனை கேட்டுதான் பண்றோம். நாங்களும் இஷ்டத்துக்கெல்லாம் பண்ண கிடையாது.
அதே பாயிண்ட் தான் அவங்களும் பண்றாங்க. 2 பேரும் ஈக்குவலா தான் பண்றோம். அதை நாங்க வெறும் சத்தம் மட்டும் பண்றோம், ஆனா அவங்க சொல்றதா நடக்கும். அவர் என்ன சொல்றாரு? நீங்க எல்லா வைஃப் கிட்டயும் கேட்டு பாருங்க, நல்லா சத்தமா பேசுவோம், கேட்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா நடக்கிறது டெசிஷன் ஃபைனலி மென்னோடதா தான் இருக்கும். அது சத்தம் போடுறதுனால நாங்க ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம் கிடையாது. அது சத்தமா இருக்கிறத வச்சு நீங்க டிசைட் பண்ணிடுறீங்க. இதற்கு இது பதில் இல்லையே. அவர் என்ன கேட்டாரு? இல்ல இல்ல, அவங்க சொன்னது வந்து ஃப்ரெண்ட்ஸோட இருந்தாங்க, தனியா எல்லாமே முடிவு எடுத்தாங்க. அதே தான் நாங்களும் ஃப்ரெண்ட்ஸோட இருந்தோம். கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க தனியா நாங்க எல்லாமே டிசைட் பண்ணோம். கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி எப்படி இருக்க முடியும்? அப்ப பேச்சுலரா தான் இருக்கணும் அவங்க. சார் இப்போ அவங்க போறானா போன்றுவேன். இப்போ கூட நைட் அவுட் போகணும்னு வச்சுக்கோங்களேன், என்னால கேட்க கூட வேணாம், அவளா முடிவு பண்ணிட்டு போயிடலாம். இப்போ ஒண்ணே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த ஸ்டேஜுக்கு வந்து உட்கார்றதுக்கு ஆர்வம் புரியுது. போக மாட்டீங்களே. அதுதான் கரெக்டான பாயிண்ட். அவங்க எப்படின்னா வாசல்ல நிப்பாங்க, எப்ப போவே பரவாயில்ல, இன்னும் நிறைய நேரம் கூட இருந்துட்டு வா, என்ன வேணா வாங்கிக்க. நான் உங்க புருஷனை மாத்திர பாக்குறேன். அவர் எங்க பேசும்போது சேர் முனிக்கு வந்துட்டாரு. போக மாட்டீங்க, நான் போன் தான் சொல்றேன், போக மாட்டீங்க, நான் போன் தான் சொல்றேன். ஒரே எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஸ்டேஜுக்கு ஏறினதுக்கு யார் முடிவு பண்ணான்னு மட்டும் கேட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து உட்கார்ந்திருக்கேன்ல, யார் முடிவு பண்ணா 2 பேர்ல மட்டும் கேளுங்க. ஆக்சுவலா நானும் முடிவு பண்ணல, அங்க இருக்கிறவங்கள புடிச்சு இழுத்து போட்டாங்க. இங்க மட்டும் வாயாடுறீங்களே, ஸ்டேஜ்ல போய் வாயாடுங்கன்னு எனக்கு அவதான் சார் முடிவு பண்ணி நம்ம போறோம், அங்க ஸ்டேஜ் ஏற போறோம், வந்துரு அப்படின்னு. அவ்வளவுதான் சார், வந்துட்டேன் சார். ஒரு பேச்சு கேட்கல சார், ஒரு கேள்வி திருப்பி கேட்கல ஓகே. சார். இப்போ உங்க கணவர் தான் கிரிக்கெட் விளையாட போறாரு நினைக்கிறாரு, ஏன் அதுக்கு முட்டுக்கட்ட போட்டே இருக்கீங்க? ஒரு மனிதனுக்கு ஒரு பர்சனல் ஸ்பேஸ்னு இருக்கும்ல, அவன் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றது. ஒரு இடத்துக்கு போனா 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம்னு ஒரு லிமிட் வச்சு போனோம். இப்போ 1 மணி நேரம் சொல்லிட்டு போய் 4 மணி நேரம் கழிச்சு வந்தா அப்ப வீட்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம சும்மாவே உட்கார்ந்துட்டு இருப்போமா? அது தப்பு இல்ல. அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கறாங்க அதிகமா. ஓகே, போ வேண்டாம்னு சொல்லல, ஆனா போனா இப்போ ஒரு தடவை போறாங்க, சொல்ற டைம்க்கு வந்துடுறாங்கன்னா நம்மளுக்கும் அடுத்த தடவை போட்டு ஓகே கரெக்டா அவங்க வந்துருவாங்கன்னு தோணும். அங்க அப்படியே போனேன், அவங்க மேல போனேன், இவங்க கூட போனேன், அவங்க கூட போய் சாப்பிட போனேன், அப்படியே பேசிட்டே இருந்தோம். அவங்க எல்லாம் இன்னும் அங்கேயே தான் இருக்காங்க, ஆனா நான் மட்டும் வந்துட்டேம்மா அப்படின்னுவாங்க. நீங்க ரொம்ப ஓவர் போர்டு போறீங்க. அந்த ஓவர் போர்டு போறதுதான் பிரச்சனை. இல்ல சார், போனோனே எப்ப வருவ அப்படின்னு கால் வரும். அதே மாதிரி இது தப்பு. இது கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் நிறைய இருக்குது மேடைன்றதுனால. போன உடனே எல்லாம் நானும் நிம்மதியா இருக்கு அப்படா அப்படின்ற மாதிரி தான் இருப்பேன். நீங்க ஃபோன் பண்ணி எப்ப வரேன்னு கேட்கவே மாட்டீங்க. கேப்பேன். அவங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்றாங்கன்னா அந்த டைம் மட்டும் கேப்பேன். சார் இவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க காரை ஸ்டார்ட் பண்ணி வெளியே போவீங்க இல்லையா, ஒரு டர்ன் எடுத்திருப்பீங்க, அடுத்த நிமிஷமே வந்துட்டியா, வேலை முடிஞ்சுதா? இல்ல இது ரொம்ப டூ மச். யாராச்சும் போ சொல்லிட்டு உடனே கால் பண்றதெல்லாம் சும்மா ஜோக்குக்கு வேணா சொல்லலாம். அது ஆக்சுவலா என்னன்னா, நீங்க போக கூடாதுதான் முடிவு. நீங்க தாண்டி போறீங்கன்னா அப்புறம் பின் விளைவுகள் மோசமாக இருக்கும். ஒரு வருஷம். ஓகே, வேற எந்த பக்கம் சொல்லுங்க, அடுத்து போவோம். இங்க சொல்லுங்க, அடுத்து வர சார், வர போவோம். அவர் நிறைய பாயிண்ட்ஸ்லாம் வச்சிருக்காப்ல போல. பாயிண்ட்லாம் இல்ல, சொல்றத வச்சுதான். கல்யாணத்துக்கு முன்னாடி ஆமான்னா ஆமான்னு அர்த்தம், இல்லன்னா இல்லன்னு அர்த்தம். இப்ப எது ஆமா எது எது ஆமா எது இல்லன்றதே தெரியல. கல்யாணத்துக்கு அப்புறம் அது பயங்கரமா மாறிடுச்சு. அவங்க மூஞ்சிய பார்க்கணும், அவங்க ரியாக்ஷன்ஸை பார்க்கணும். இந்த ரீட் த ரூம் சொல்லுவாங்க மீட்டிங்ல உட்கார்ந்துருந்தீங்கன்னா. இப்போ மென் யாரெல்லாம் ஐடி ப்ரொஃபஷனல், யாரெல்லாம் லீடர்ஷிப் ரோல இருக்காங்களோ அவங்களாம் ரொம்ப நல்லா பண்றதுக்கு மெயின் ரீசன், எல்லார் வீட்லயும் அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் கல்யாணம் ஆயிருக்கும் அவங்களுக்கு. இதை அவங்க பல வருஷமா வீட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுனால ஒர்க்ல எல்லாரும் சூப்பரா பண்றாங்க. உங்க ஒய்ஃப் எங்க வந்திருக்காங்க? அங்க மைக் கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க. அதாவது கல்யாணத்துக்கு முன்னால எனக்கு தெரிஞ்சது பைனரி தான், எஸ் ஆர் நோ. எஸ்னா ஆமா, நோன்னா இல்ல. ஆனா இப்போ வந்து எது எஸ் எது நோ, எது உங்க லாங்குவேஜ் தெரிய மாட்டேங்குது. கரெக்ட். ஃபர்ஸ்ட் நான் எஸ் நோ சொன்னா எங்க அம்மா அப்பாலாம் கேட்பாங்க, அதனால நான் எஸ்ன்னு சொன்னா கேட்டுப்பாங்க. எஸ் வெளில போகாதனா போகாம இருக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன பண்றது, எஸ்ன்னு சொல்லிட்டு அப்புறமா முகத்தை பாவமா வச்சுக்க வேண்டியது. அதனால தான் கன்ஃபியூஷன். இது என்ன ஒப்புதல் வாக்கு மூலமா? இல்ல இல்ல, அந்த அம்மா என்ன சொல்லும், அது எனக்கு போக பிடிக்கலதான், போவாதன்னு சொன்னா கேட்க மாட்டேன், அதுக்காக போன்னு சொல்லிப்பேன், கொஞ்சம் பாவமா வச்சுப்பேன். நான் என்னையே மாத்திருக்கேன். நான் முன்னாடி ஓபனா தான் ஸ்ட்ரைட்டா தான் இருந்திருக்கேன். இப்போ நான் என்ன மாத்திருக்கேன் அது மாதிரி அவங்களால. சரி, இப்போ நீங்க போன்னு சொல்றீங்க, இப்போ அதனால போணுமா வேண்டாமா? இந்த கன்ஃபியூஷன் வருதுல. என்ன ஆன்சர் அது சொல்லுங்க. நான் அதான் என்னோட கேரக்டரே மாறிடுச்சுங்கறேன் இதனால. சரிமா, சரி, இப்போ எனக்கு என்னன்னா, உண்மையிலே உங்க கணவரோட ஷூல இருந்து பாக்குறேன். இப்போ அந்த ஆள் போய் டென்னிஸ் விளையாட போகணும்னு சொல்றாரு. இப்போ நீங்க போங்கறீங்க, இந்த ஆள் போகணுமா வேண்டாமா? ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் ஆன உடனே நான் ஓகேன்னு தான் சொன்னேன். அது வந்து ஒரு எப்பயாவது ஒரு தடவை போனா பரவாயில்ல. டெய்லி இன்னைக்கு டென்னிஸ், நாளைக்கு கிரிக்கெட், ஐயோ தோத்து போட்டா ஒரு மேட்ச், ஒரு மீட்டப், வின் பண்ணா ஒரு மீட்டப், இவன் போய்கிட்டே இருந்தா என்ன பண்றது? அப்புறம் நான் போகாத அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சேன். என்ன போக கூடாதா, உனக்கு எல்லா வேலையும் வீட்டில் பண்ணிட்டேன், இனிமே போலாம்ல இப்படின்லாம் சொல்றாங்க. அப்புறம் நான் போகாதன்னு சொன்ன மீனிங்கே இல்லைல்ல அதுக்கு. அதனால போன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியதான். பையன்லாம் ஒத்துக்கிட்டா பாத்தீங்களா, பண்ண வேண்டியதா இருக்குன்னு. இது தமிழ்நாட்டுல ஒரு பொலிட்டிக்கல் இது உண்டு.
பொறுமை இருக்கிறவன் பொறுமையாக இருப்போம், அதுக்கப்புறம் செய்ய வேண்டியதை செய்வோம். அந்த மாதிரி போன்னு சொல்லிடுவேன். இல்ல சார், அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு முக்கிய பிரச்சனை என்னன்னா அவங்க டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இவங்க வால்மார்ட்டுக்கு போனாங்கன்னா வீட்லேருந்து 7:30 நிமிஷம் ஆகும், சுத்திட்டு வர்றதுக்கு 3:30 நிமிஷம் ஆகும், திருப்பி வர்றதுக்கு ஒரு 8 நிமிஷம் வச்சுக்கலாம், தூக்கிட்டு வந்து மேலே ஏற்றி. இதுலேருந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எல்லார் வீட்லேயும் ஒரு எக்ஸ்ட்ரா 5 நிமிஷம்னா சில பேர் வீட்டில் கால் வரும், ஒரு 10 நிமிஷம்னா கால் வரும். இவங்க ஒரு டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க, நம்ம வெளியில் போனோம்னா இந்த ஐட்டத்துக்கு இவ்வளோ நேரம் தான் ஆகணும், அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்ல வீட்டில். இல்ல யோசிச்சு பாருங்க, நான் வீட்ல தனியா இருந்தேன்னா நான் காலே பண்ண மாட்டேன். வீட்ல 2 பசங்களோட இருக்கேன், 9 பண்ண வேற என்ன பண்றது? கொண்டு நீ வந்து பாரு, நான் வால்மார்ட் போறேன், அதே 20 நிமிஷத்துல நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இல்ல இல்ல நல்லா இருக்கும். உங்க வைஃப் கை தட்டு இருக்கு, 4 பேரை கூட்டு வந்திருக்கேன் நினைக்கிறேன். இல்ல கரெக்ட் எல்லாம் ரிலேட் பண்றாங்க நீங்க. இந்த ஹவுஸ்ல கரெக்ட்டா அந்த 4 பேர் மட்டும் கை தட்டுறாங்க. லைட் ஆஃப் பண்ணக்கா தெரியல, அந்த 4 பேர் உங்க வைஃப் கை தட்ட கூட்டு வந்திருக்காங்க, கரெக்ட்டா அந்த 4 பேர் மட்டும் கை தட்டுறாங்க. இங்கதானா? சரி சரி கரெக்ட். அவங்க சொல்றது மேல அனுப்பிச்சு விட்டவங்க தான் கை தட்டுறாங்க. இல்ல இல்ல அந்த அவங்களே போறேன்னுலாம் சொல்றாங்கல்ல, நல்லா போயிட்டு வாங்க, நல்லா போங்க, நீங்களும் எல்லாம் பண்ணுங்க. கார்த்தி சொன்ன மாதிரி தான், நீங்க இந்த ஐட்டத்துக்கு போனா இவ்வளவு நேரம் தான் ஆகும், ஏன் வரல, ஏன் லேட் ஆயிருச்சு, பசங்க நாங்க வச்சிருக்கிறோமே, இந்த மாதிரியான ஃபோன் கால் இங்க இருக்கவங்க யார்கிட்ட வேணா கேளுங்க, அவங்களுக்கு வராது. அவங்க வெளியில போனாங்கன்னா நாங்க அந்த ஃபோன் கால் பண்ண மாட்டோம். இதுக்கு கை தட்டலன்னு வச்சுக்கோங்க. கை தட்டெல்லாம் கேட்டு வாங்க கூடாது. இல்லங்க, அவர் கை தட்டு கேட்டு வாங்கணும். எத்தனை பேர் கை தட்டுறான் பாருங்க. உங்களுக்கு 4 பேர் நீங்க கூட்டி வந்தவங்க மட்டும் கை தட்டுறா. சரி ஓகே கேப்போம். இருங்க இப்ப இருங்க, இந்த பக்கத்துல சொல்லுவோம். இந்த பக்கத்துல யார் மைக் இருக்கு? வர கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, மனைவி தான் மாறிட்டாங்கன்னு சொல்றதுக்கு 2 சாலிடான ரீசன் உங்க வீட்ல வச்சே சொல்லுங்க. நான் இதை வச்சு சொல்றேன், மனைவி தான் திருமணத்துக்கு பின்னால அதிகமாக மாற வேண்டியிருக்கு. அப்படி மாறிய 2 சாலிடான ரீசன் என்ன? மனைவி தான் மாறுறாங்க. முதல்ல உடல் ரீதியாக மாறுறோம் நாங்கள். ஃபஸ்ட்டு உடல் ஆரோக்கியமாக இருக்கும், குழந்தை பிறக்கிறதுனால உடல் ரீதியாக வந்து மனைவி மாறுறாங்க. உணவு பழக்கங்களும் பார்த்தீங்கன்னா மனைவி மாறுறோம் நாங்கள். அவங்களுக்கு உணவு பழக்கத்திலையா? ஆமாம். என்ன எப்படி? மைக்க பக்கத்துல வச்சுங்க, மைக்க பக்கத்துல வச்சுங்க. ஸ்பைசஸ் வந்து அதிகம் கொஞ்சம் சேர்த்துப்பாங்க, நான் வந்து கம்மியாக சாப்பிடுவேன். ஸ்பைஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாக அவங்களுக்காக. இது நான் ஒன்றும் இல்லை, காரமே இல்லை, இதுவாக இருக்குது அப்படி. அதனால நம்ம வந்து ஸ்பைசஸ்லேருந்து ஃபுட்டில் இருந்து அது மாதிரி இட்லி தோசை தான் வேணும், டிஃபன்னா இட்லி தோசை தான் வேணும். சாலட் கூட சாப்பிட்டு நாங்க முடிச்சுக்கோம் டின்னர். சாலட் கூட சாப்பிட்டுருவோம், அவங்களுக்காக இட்லி தோசை தான் வேணும். நம்ம வந்து மாவு அரைக்கிறது வந்து ஒரு ரொட்டீன் ஜாபா இருக்கு. ஓகே, அதாவது கல்யாணத்துக்கு மேல ஃபுட் பிரெஃபரன்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு. இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் கணவரோட ஃபுட் பிரெஃபரன்ஸ் எதுவோ அது மாதிரி அது மாதிரி குடும்பம் எல்லாமே மாறியாச்சு. ஓகே, உணவு பழக்கத்துல மாறி இருக்கு, உடல் அமைப்புல மாறி இருக்கு, வேற என்ன மாறி இருக்கு? ஏதாவது முக்கியமான மூடு அது சொல்ற மாதிரி அங்கே வெளியில் போகிறது, ஸ்போர்ட்ஸ் அவங்க வெளியில் போகிறதுனா நான் எனக்கு இஷ்டம், நான் போவேன் அப்படின்னா. கோவிலுக்கு கூப்பிட்டேன்னா வர்றதில்லை. கோவில் வந்து ஸ்பிரிச்சுவல் இதுனா உங்களுக்கு சம்பந்தமான பெண்கள் நீங்கள் வந்து வீட்டில் கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிறது. எனக்குன்னா வீக்லி போகணும் கோவிலுக்கு. ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஓகே சாப்பாடுல மாறி இருக்கு, உடல் அமைப்புல மாறி இருக்கு, அப்புறம் என்னோட வெறுப்புகளா இருக்கக்கூடிய கோவிலுக்கு போறதோ வைக்கிறதோ அதுவுமே மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? தொடர்ச்சியாக போகணும்னு எனக்கு. அவங்க வந்து எதனா முக்கியமான நாள் மட்டும் போனால் போதும், எல்லா நாளும் தேவையில்லைன்றது அவங்களோட. சரி ஓகே, வேற கொடுங்க மைக். ஆன்சர் இருக்கா? மைக் வைங்க. உட்காருங்கம்மா. அதாவது நடுவர் அவர்களே, உட்காருங்க. அதாவது நான் சொன்னேன்னா இல்லையா? இதெல்லாம் ஒரு நிமிஷம் நான் சொன்னேன்னா இல்லையா? அதாவது கல்யாணம் பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி ஐடி ப்ரொஃபஷனல், நானும் ஐடி ப்ரொஃபஷனல் இருப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்காரியா மாறி இருக்கிறோம், சமையல்காரியா மாறி இருக்கிறோம். இவங்களுக்கு ஃபில்டர் காபி போட்டு டொக்குன்னு வைக்கணும். உட்காருங்க. எத்தனை பேர் ஃபில்டர் காபிக்கு போறீங்க? என்ன மாறல? இது என்ன டாபிக் அப்படி நான் கேக்குறேன். நாங்க தான வின்னு. சரி உட்காருங்க. எப்பா அந்த அம்மாக்கு சோடா கொடுங்கப்பா. எனக்கு என்ன வருத்தம்னா, உட்காருங்கம்மா. நீங்க என்னோட சகோதரிகள் வந்து அந்த பக்கம் போய் உட்கார்ந்திருக்காங்க. சரி உட்காருங்க. எனக்கு நெஞ்சு வலிக்கு நீங்க எந்திக்கும் போது பதட்டமாவுது எனக்கு. வர கொஞ்சம் சார் கொஞ்சம் வெயிட் பண்ண வரேன். அது ஒரு நிமிஷம் மைக் கொடுங்க. ஓகே, நீங்க எந்திரிச்சுனா எனக்கு பதட்டமாகுது. ஏன்னா எங்க ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல இருங்க. அப்பல பயப்பட வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. வீட்ல நடக்கிறது தான். சரி ஓகே சொல்றோம். ஓகே, முதல் விஷயம் என்னன்னா வீட்ல வந்து மனைவியா இருந்தவங்க வேலைக்காரியா மாறறத உணர்றீங்க. குடும்பத்துக்காக நாங்க வேலைக்காரியா மாறறோம், சமையல்காரியா மாறறோம், தோட்டக்காரியா மாறறோம், இன்னும் அசிஸ்டன்ட் என்னென்ன வேலை குழந்தைங்க வந்தா அவங்களுக்காக மாத்துறோம். குழந்தைங்க பெருசானதுக்கு அப்புறம் இவங்களையும் சேர வளர்த்துறோம்.
சார் இன்னும் வளர்ந்துகிட்டே சார், இருக்கிறாங்க. உங்க- ஆனா இங்க பாருங்க இன்னொரு பிரச்சனை. ஒன் மொமெண்ட் ப்ளீஸ். உங்க கணவர் எங்க இருக்காப்ல? சார் என் கணவர் மேல வரல, உள்ள அங்க இருக்கிறாரு. அவர் வரவே மாட்டாரு. நான் சொல்றேன். he will never come. ஒண்ணு நான் இன்னொன்னு சொல்றேன். நீங்க மேல வராம இருக்கதா உங்களுக்கும் நல்லது. சார் ஏன்னா ஏன்னா இப்ப இந்த அம்மா பேசுறீ, நான் சொல்லி இந்த அம்மா உட்கார மாட்டேங்க. இப்போ இவர் வந்திருந்தாருன்னா சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு ஒரே போடுதான். சொல்லிக்கிட்டே இருக்கேன், கூட கூட பேசிக்கிட்டு இருக்கேன்னு. இப்ப அந்த அம்மாக்கு இப்ப நான் பேசுறதே ஒரு மொமெண்ட்ல அவங்க கணவர் வந்துட்டாரா என்னமோ தெரியல. சொல்றேன்டா அப்படி சார் ஒரே வலி இத்தனை காலமான வலி எனக்கு புரிஞ்சிருச்சு. என் சகோதரிகளுக்காக நான் பேசுறேன். புரிஞ்சிருச்சு. நான் வந்து பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு, நீ எந்திரிச்ச உடனே. சரி ஓகே, பக்கத்துல கொடுங்க. என்ன சொல்ல வந்தீங்க சார்? அவங்க ஹஸ்பண்ட் நினைச்சலாம் பேசல சார். அவங்க ப்ரோக்ராம் முன்னாடி என் ஒய்ஃப்கிட்ட பேசிட்டு வந்தாங்க. அவ்வளவுதான். அது எல்லாம் உங்க ஒய்ஃப் எங்க? என் மேல இருக்க கோவத்தை என் ஒய்ஃப் சொன்ன உடனே அவங்க எல்லாத்தையும் சொல்றாங்க. உங்க ஒய்ஃப் எங்க? அங்க உட்காந்துருக்காங்க பாருங்க. அப்ப அங்க இருந்து இங்க நிறைய வந்திருக்கீங்க. சரி ஓகே, நீங்க சொல்லுங்க. ரெண்டு பாயிண்ட் உங்களோட பர்சனல் அனுபவத்துல இருந்து திருமணத்துக்கு பின்னால மனைவி தான் மாறுவதற்கு இந்த 2 ரீசன் இருக்கு. 2 விஷயம். ஒன்று, என்னோட பர்சனல்ல வந்து முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எங்கேயாவது வெளியே போனோன்னே என்னால் வந்து கில்ட் இல்லாமல் எங்கனாலும் போக முடியும். இப்போ என் ஹஸ்பண்ட் என்னை எங்கேயாவது வெளியே போன்னு சொன்னாலுமே எனக்கு வந்து ஐயோ பசங்களை விட்டுட்டு போறோமேன்ற அந்த எங்க வெளிய போறதுக்கு? எங்க எந்த பிளேஸ் ஷாப்பிங்? எனக்கு பிடிச்ச இடத்துக்கு எங்கேயாவது வெளியே ஒரு எக்ஸாம்பிள் கேக்குறேன். ஷாப்பிங்கா, கோவிலா, ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ற என்னன்னு கேக்குறேன். ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது வெளியே போறது ஆர் ஃபன்னா என்னோட இது ஏதாவது. ஓகே, எங்க வெளியே போனா குற்ற உணர்ச்சியோட தான் போக வேண்டியிருக்கு. ஓகே எஸ். பாயிண்ட் 2. வர கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. வர நெக்ஸ்ட் ஒன் வந்து கெரியர். கெரியர் வந்து ஹஸ்பண்ட்ஸ்க்காக ஒர்க் சேஞ்ச் ஏதாவதுன்னும் போது நான் என் பர்சனல் லைஃப்லயே பல தடவை என் ஜாபை குவிட் பண்ணிட்டு நான் மூவ் பண்ணியிருக்கேன். அவர் மாறணும்னு என்கிட்ட சொன்னது கிடையாது. ஆனால் கல்யாணமே அந்த கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன டைமே நான் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஜாபை வந்து நான் குவிட் பண்ணிட்டு நான் ஃபிக்ஸ் ஆச்சு. த நெக்ஸ்ட் டேவே நான் போய் ஓகே நான் ஜாப் குவிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இட் டிடன்ட் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் சம்திங் எல்ஸ். என்னுடைய மனசுக்குள்ளேயே நான் அப்படி மாறிக்கிட்டேன். ஓகே, அதாவது கல்யாணத்துக்கு முன்னால எனக்கு ஒரு ஜாப் வந்துச்சு, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன உடனே அந்த ஜாபை விட்டு வர வேண்டியது இருந்துச்சு. எஸ், நான் வந்துட்டேன். நானே வந்துட்டேன். அதை நான் தான் டிசைட் பண்ணேன். பட் கல்யாணத்துக்காக பண்ண வேண்டியது. அது பிளஸ் கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறமும் அவருக்கு வேற ஊருக்கு மாறுச்சு. அந்த ரீசன்னால நானே வந்து தான் டிசைட் பண்ணேன். நான் சொல்லியிருந்திருக்கலாம் நான் எனக்கு இந்த வேலை வேணும் அப்படின்றது. பட் ஐ டிட் நாட் டேக் தட் சான்ஸ் அந்த டைம். H4 EAD ல இருக்கீங்களா இல்ல H4 ல இருக்கீங்களா நீங்க இப்போ? H4 EAD. ஓகே, இப்போ வர்க் பண்றீங்க. எஸ். ஓகே, முன்னால வந்தப்போ அந்த ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. ஓகே, எனக்கு ப்ராப்ளம்னு சொல்ல மாட்டேன், இது என்னோட புரியுது. ஒரு ஸ்ட்ரகிள். புரியுது. ஓகே, வேற. ஓகே, என்ன 2 சால்ட் ரீசன் மனைவி தான் மாறுறாங்கன்னு சொல்றதுக்கு என்கிட்ட 2 விஷயங்கள் இருக்கு. என்ன? ஃபர்ஸ்ட், நம்ம வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போறதே ஒரு பெரிய மாற்றம். அங்க போய் நம்மள மாத்திக்கணும். நம்மளோட பழக்க வழக்கங்கள் அம்மா அப்பா வேற மாதிரி வளர்த்துருப்பாங்க, வேற மாதிரி நம்ம அது பண்ணியிருப்போம். ஆனா கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் பழக்க வழக்கங்கள் அத்தனையும் மாத்திக்கணும். எனக்கு அதை விட இந்த ஊரை மாற்றம் வேற. அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இங்க வரச்ச H4 நான் வந்தது 2006ல். இப்போ வரைக்கும் என்னால் வேலை பண்ண முடியல. பிகாஸ் நான் 2018 தான் எனக்கு EADயே கிடச்சிது. அவ்வளோ கெரியர் கேப்பில் இப்போ நான் இவ்வளோ படிச்சுட்டு இருக்கேன். இப்போவும் என்னால் வேலைக்கு போக முடியல. ஐ ஹேட் டு சாக்ரிஃபைஸ் மை கெரியர் அண்ட் கம் ஹியர். ஓகே, ஒரு திருமணத்துக்கு முன்னால் வந்து ஒரு பெண்ணுக்கு இருக்க ஒரு பிரச்சனைனா இன்னொரு வீட்டுக்கு மாறுறது கூட உங்களுக்கு வந்து இன்னொரு நாட்டுக்கும் மாற வேண்டியிருக்கு. அது ஒரு பாயிண்ட். ஓகே ஓகே ஓகே. அதுல வேலையும் போயிடுறது. சோ வேலை. ஓகே, கரியர் நிறைய சேஞ்சஸ். ஓகே, கரியர் அண்ட் பர்சனல் சேஞ்ச் ஒன்று இருக்கு. ஓகே ஓகே, வேற. என்னோட பெரிய பிரச்சனையாக நான் பார்க்குறது, கல்யாணம் ஆன உடனே நான் பியூர் வெஜிடேரியன். பிறந்ததுலேருந்து எக்கு கூட சாப்பிட்டதே கிடையாது. ஆனால் கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு 4 வருஷம் என்னால் மேனேஜ் பண்ண கொஞ்சம் முடிஞ்சது. வீட்டில் சமைக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். அவங்க வேணும்னா வெளியே சாப்பிட்டுக்குவாங்க. அப்புறம் பசங்கள்லாம் பிறந்து பசங்களுக்கெல்லாம் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் நான் வீட்டில் சமைக்க ஆரம்பித்தேன். இப்போ எங்கே வந்து நிற்கிறேன்னா 2 கிலோ பிரியாணி 3 கிலோ பிரியாணி வரைக்கும் பண்ணுவேன். நான் கையில் தொட மாட்டேன், இப்போவும் சாப்பிட மாட்டேன். ஆனால் ஒவ்வொரு டைமும் அதை செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை குழந்தைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் நான் மாறி தான் பண்ணுறேன். அதே மாதிரி ஓகேமா, இப்போ நீங்க ஸ்டில் யூ ஆர் வெஜிடேரியன் இல்ல? ஆமா, ஸ்டில் நான் வெஜிடேரியன் தான். ஆனா வந்து நான் இப்போ அதை சமைக்கிறேனே ஒவ்வொரு டைமும். நான் இப்போ ஒரு டைம் இந்தியா போறேன்னா வீட்டில் பிள்ளைங்க வீட்டுக்காரர் இருக்காங்கன்னா
ஒரு 4 கிலோவுக்கு 2 கிலோ மட்டன், 2 கிலோ சிக்கன், 2 கிலோ ஃபிஷ், 6 கிலோ சமைக்கணும்னா அது எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருக்கும் வெஜிடேரியனுக்கு. ஓகே, அது அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நீங்க வெஜிடேரியன், உங்க கணவர் வீட்ல இருக்க யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல, நீங்க நான்வெஜ் ஃபோர்ஸ் பண்ணல. ஆனா என் பிள்ளைங்கன்னு வர டைம்ல நானே மாற வேண்டியது இருக்கு. இல்ல ஓகே, பட் அத நீங்க வந்து இவ்ளோ பெரிய ஷிஃப்ட்னு பேசுனீங்கன்னா அது ஒரு ஷிஃப்ட். இல்ல ஒரு நிமிஷம், என்னன்னா அது ஒரு ஷிஃப்ட் நீங்க பேசுனீங்கன்னா இப்போ இங்க இருக்கவங்க எவ்வளவு அது பேசலாம் சாப்பிடுற எல்லா நாளும் நான் ரசம் தான் ஊத்தி சாப்பிடணும். எனக்காக நான் சமைக்க முடியாது. அவ்வளோ சமைச்சிட்டு நான் டயர்ட் ஆயிடுவேன். அப்புறம் ஒரு ரசத்தை வச்சு சாப்பிட்டுக்கலாம், ஒரு தயிரை வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதே இது இப்போ பசங்க காலேஜெல்லாம் வந்துட்டு ப்ரோட்டீன் பேசுகிறப்ப என்ன ஆயிடுதுன்னா, நம்ம டெய்லி ரசம் சாதமும் தயிர் சாதமும் சாப்பிட்டு இவங்களுக்கு ப்ரோட்டீனும் ஃபைபரும் கொடுத்து டயர்டாகி ஓஞ்சிருக்க ஒரு மாம் நான். எனக்கு என்னோட இது என்ன இருந்துச்சுன்னா, இப்போ ஒருவேளை உங்களோட உணவு பழக்கம் வெஜிடேரியனா இருந்து இந்த வீட்டுக்கு வந்து நான் வெஜிடேரியனா மாற வேண்டி இருந்தது அப்படின்னா ஜென்யூன் கன்சர்ன், இட் நீட்ஸ் டு பி அட்ரஸ். நான் அது மாறல. அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரிக்ட்டா மாறாம இருந்தேன். ஆனா என்னோட கரியரை விட்டு ஒவ்வொரு டைமும் அவங்களுக்கு ஜாப் எங்கெங்க மாறுதோ கரியர் மாறிடுச்சு. அதே மாதிரி நான் இப்போ ஐடியில் இருக்கிறதுனால இன்னொரு ப்ராப்ளமா அட்ரஸ் பண்ண நினைக்கிறேன். ஐடி ரெக்ரூட்டிங்ல இருக்கிறேன். எத்தனை H1B இங்கே வரவங்கள பார்க்குறோம், H4 டிபெண்ட் பார்க்குறோம். ஜாப் இல்லாமல் அவங்களோட ஒவ்வொரு உமனோட ஐடென்டிட்டி வந்து போயிடுது. அந்த ஐடென்டிட்டி போய் ஒவ்வொரு நாளும் இங்கே சமையலையும் பார்க்கணும், நியூ ஸ்கில்லையும் படிக்கணும். நியூ ஸ்கில் படிக்கணும், சர்டிஃபிகேஷன் பண்ணணும். அப்புறம் H4 EADனா உடனே யாருமே ஆள் எடுக்க மாட்டோம். எனக்கே எத்தனையோ கால் வரும், நான் H4 EAD இல்லைங்க கம்பெனிஸ் எடுக்கிறது இல்லை, H1B மட்டும்தான் எடுப்போம். அதை சொல்கிறப்போ எனக்கு அவ்வளோ வேதனையாக இருக்கும். எவ்வளவோ இப்போ MNCs பார்த்தீங்கன்னா ரீபூட் ப்ரோக்ராம்னு கேப் வந்தவங்களுக்குன்னு எவ்வளவோ வந்துருச்சு. ஆனாலும் விசா கன்ஸ்ட்ரெயினால பண்ண முடியலை. அப்படியே EAD வாங்கினா கூட கம்பெனிஸ் யாரும் கன்சிடர் பண்ணுறதே இல்லை. அது அவ்வளோ பெரிய கேப் ஆகி ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லாம போயிடுது. ஓகே, வேலை மற்றும் உணவு பழக்கத்துல மாறி இருக்கு. ஓகே, வர கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் வரேன். ஐ வில் கிவ் a debate point. இல்ல ஒரு விஷயம் இருங்க, ஐ வில் கிவ் a debate point, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வரேன். சார், மனைவிகள் வந்து நம்ம இந்தியால இருந்து இங்க வரும்போது அவங்க இந்தியால பல பேர்களோட இருப்பாங்க. இங்க பக்கத்துல வச்சுக்கங்க. பல பேரோட அவங்க ஃபேமிலி எல்லாரோட இங்க வந்த உடனே அவங்க தனிமையா இருக்க கத்துக்கிறாங்க சார். தனிமையா அவங்கள மாத்திக்கிறது ரொம்ப ப்ராப்ளமான விஷயம் சார். அது இங்க வந்த உடனே நாங்களும் வேலைக்கு போயிடுவோம். ஒண்டியா வீட்டில் இருக்கும்போது அந்த தனிமையை வந்து எப்படி மாற்றிக்கிறாங்கன்னு இது வரைக்கும் புரியல. என் ஒய்ஃப் வந்து நான் காலையில் போயிடுவேன், பசங்க இல்லாதப்போ நாங்கள் பேச்சுலர் கல்யாணமான புதுசில் வீட்டில் தனியாக 4 இதை பார்த்துக்கிட்டு அந்த டைமில் ஃபோன் கூட இந்தியாவுக்கு பேச முடியாது. அந்த ஃபிசிக்கலாஜிக்கல் சேஞ்சஸ் வந்து அவங்க மென்டலி எப்படி மாற்றிக்கிறாங்கன்றது வந்து இன்னி வரைக்குமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல சார். ஏன்னா ஒரு டே தான் சார். அங்கேருந்து கிளம்பி ஃப்ளைட்டில் இங்கே வந்த உடனே மறுநாள் நான் வந்து ட்ராப் பண்ணுறேன். மறுநாள் நான் வேலைக்கு போயிட்டேன். நான் வேலையில் இருக்கேன், அம்மா வீட்டில் ஒய்ஃப் தனியாக இருக்காங்க வீட்டில். ஒரு டீப்பான தாட் எடுத்து வச்சிருக்காப்ல அவருக்கு. அது ஃபீல் ஆட்ல கூட, பட் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் அதை ஃபீல் பண்ணுவாங்கன்னு ஒரு அந்த தோணி இருக்கு. குட், அந்த சைக்கலாஜிக்கலா அவங்க அந்த கோ த்ரூ பண்றது. ரெண்டாவது வேலை, அடுத்தது வந்து அவங்க படிச்சது ஒன்று இருக்கும், இங்க வந்து அந்த கரியர்ல வந்து எதுக்கு செய்யறதுன்னு தெரியாம. ஓகே வேற சொல்லுங்க. இவங்க பக்கத்துல வச்சுக்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா இப்போ அவங்க எல்லாம் சொன்னாங்க கிரிக்கெட் விளையாடுறோம் அது இதெல்லாம் சொல்றாங்க. அவங்களாம் போய் நல்லா என்டர்டெயின் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அதே அளவுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டு ஒய்ஃப்க்கும் கொடுக்கணும். வாங்க வெளியே கூப்பிட்டு போகிறேன், உங்களுக்கு என்ன இப்போ ஷாப்பிங் போகலாம், என்ன பிடிக்கும், அந்த மாதிரி எதனா செய்யலாம். எதுவுமே செய்கிறது கிடையாது. வந்தவொடனே மொபைல் எடுத்துக்கிறது, இல்லைன்னா அதில் வர டைவர்ஷனு, இல்லைன்னா டயர்டாக இருக்குது. என்ன இருக்குது அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது இவங்களுக்கு. இவங்க இந்த தியாகம் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க சொல்கிறாங்களே 2 மணி நேரத்தில் கிரிக்கெட் விளையாட்டு வந்துருவேன்னு 2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களோட கேட்குறாங்க இன்னும் எத்தனை மணி எவ்வளோ நேரம் ஆகும்னு. அப்பயும் அவங்க டாச் தான் பண்ணுறாங்க, வர முடியாது, இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், இல்லை நாங்கள் ஜெயிச்சிட்டோம் பார்ட்டி போகிறோம் அதெல்லாம். அப்போ இவங்களுக்கு ஹோல் டே அந்த வீக்கெண்டே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சப்போஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னா மண்டே அதே ஸ்ட்ரெஸ்ஸோடு போகணும். இதெல்லாம் சொல்ல முடியாத எமோஷன்ஸ். இதெல்லாம் உங்க வைஃப் தானே சொல்லணும், நீங்க ஏன் சொல்றீங்க? ஏங்க வைஃப்காக பேச வந்திருக்கும் போது நான் வைஃப் இல்ல என் வைஃப் அங்க இருக்காங்க. அது புரியுது. ஆமா, இல்ல இந்த ஆதங்கத்தை உங்க வைஃப் இதெல்லாம் சொல்ல முடியாம இருக்குன்னு அந்த அம்மா மாதிரி சொன்னா விளையாடுறது இல்லைங்க. கிரிக்கெட்லாம் விளையாடுறது கிடையாது சொல்லிடுறேன். இப்ப நான் அவங்க கேட்க மாட்டேன், நான் கவலைப்படாதீங்க, அவரே பயந்துட்டாப்ல. இல்ல இல்ல பயப்படலங்க, இருக்குது. சரி ஓகே வேற பாஸ் சார் அவங்க மாற்றத்தெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ண வரேன். I'll give a chance. இதுக்கு தான் நான் சொன்னேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். அவங்க மாற்றத்தெல்லாம் பாத்தீங்கன்னா என் டிசிஷன் அவங்க எடுக்கிறாங்க. ஏன் நான் காலையில் வெளியில போக முடியல, கிரிக்கெட் ஆட முடியல,
அது மாற்றம் இல்லை சார். அவங்க ஜென்ரலாக அவங்களோட ஃப்ரீடம் போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் தான் பண்ணுறாங்களே தவிர இந்த பக்கம் ஜென்யூனாக சைக்கலாஜிக்கலாக ஃபிசிக்கலாஜிக்கலாக மென்டலி எல்லாத்தையும் மாறுறாங்க இங்கே. சரி, ஓகே 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 ஓகே. வேற பேசாத மைக் கொடுங்க, பேசாத மைக் கொடுங்க, நான் வரேன். ஓகே, என்ன மாறினாரு உங்களோட விஷயம்னு சொல்லுங்க. நான் என்னோட பர்சனல்லேருந்து சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, நிறையா இருக்குது. அதில் முதல் வருது, எங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் வந்து காலையில் எங்கள் அப்பா வந்து எனக்கு டீ போட்டு கொடுப்பாங்க, சுட சுட. கல்யாணம் ஆச்சு போனால் காஃபி, அதுவும் ஃபில்டர் காஃபி, அதுவும் எங்கள் வீட்டுக்காருக்கு பெட் காஃபி. அவர் வேற கிளம்பணும் காலையில் 6 மணிக்கு அலாம் வைப்பார். முதல் நாள் அவருக்கு தான் வைக்கிறாருன்னு பார்த்தா இல்லையா, எனக்கு அந்த அலாமு நான் எந்திரிச்சு அவருக்கு காஃபி கொடுக்கணுமா? 20 வருஷமா தாங்க பண்ணிட்டு இருக்கோம். காலைல அலாரம் வச்சா காஃபி எடுத்து கொடுக்கறதா? ஆமா, நான் தான் காஃபி கொடுக்கணும் அவருக்கு. பெட் காஃபி இல்லாம அவர் எந்திரிக்க மாட்டார். பாவம் 90s கிட்டா இருப்பாரு. நீங்க படம் பார்த்துருப்பாப்ல. காலைல எந்திரிச்ச உடனே வைஃப் வந்து காஃபி கொடுப்பாங்க. கௌசல்யா சுப்ரவான் வரும், துண்டோட வந்து காஃபி கொடுப்பாங்க. நினைச்சு போல. ஓகே, ஒரே நிமிஷம். உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காருமா? மைக் கொடுங்க, மைக் கொடுங்க. உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு? திரும்ப ஒண்ணா கார்ல தானே போகணும். திரும்ப ஒண்ணா தான் போகணும். எங்க இருக்காரு? ஏங்க அவர் லைட்ட போடுங்க. அவர் ஏங்க டிஸ்டர்ப் பண்றீங்க? அவர் பாட்டுக்கு தானே இருக்காரு. அவர் தான் இந்த ஷோவோட ஹீரோவே. அவர் எங்க? அவர் பாட்டுக்கு அமைதியா இருக்காரு. அங்க இருக்காரு. விழா குழுவினர் எங்க இருந்தாலும் அவரை மேடை ஏற்றவும். அவர் வரமாட்டாரு நினைக்கிறேன். அவர் வந்து இன்னைக்கு வரலினாரு. நான் தான் சொன்னேன், நான் பொதுவா பேசுறேனுங்க, உங்களை பத்தி பேசல, பொதுவா பேசுறேன். இப்போ நீங்க கூட எங்க இருந்தாலும் வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, உங்க கணவர் பேர் என்ன? அங்கதான் இருக்கிறாருங்க. எங்க இருக்காரு? எனக்கு தெரியும் அவர் எங்க இருக்கிறாருன்னு. யாரு வீடியோ எடுத்துட்டு இருக்காப்ல? அவரா? ஏங்க சரி வாங்க ஒரு நிமிஷம் வந்து பாத்துட்டு போய். இவ்வளவு அமளி துமளி நடக்கு, எதை பத்தி கவலைப்படாம இருக்கீங்க? அவர் எங்க? கமான் வாங்க வாங்க. ஹவுஸ் லைட் போட்டுருங்கப்பா. அவர் வர மாட்டேங்காப்லையா? ஐயோ வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். எங்க இருக்காப்ல? இந்த வராரு. ஓ, அப்படி வராப்லையா? ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கேமியோ. வாங்க சார். ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க, வாங்க. ஏங்க நீங்க வந்து என் சைடு உட்காருங்க. சரி அப்படிதான் போய் உட்காருங்க. நீங்க இருங்க. பார்க்க ரொம்ப அப்ராவியா இருக்காரு. எல்லாரும் பாருங்க, பாக்குறத வச்சு சொல்லாதீங்க. என்னமா சொல்றீங்க? எல்லாம் அவங்க சொந்த அனுபவம், இப்படித்தான் இருப்பாங்க. இல்ல பார்க்க இவ்வளவு அப்ராவியா இவரையா சொன்னீங்க? அவர் தான் சொன்னீங்க. பாருங்க, நான் பொதுவா பேசுறேன். இவர் இல்ல, அவரு எனக்கு காஃபி போட்டு தருவாரு டெய்லியும். அவரை பத்தி நான் சொல்லல. அப்புறம் என்ன பிரச்சனை? நான் ஒரு டாபிக்னு வரும்போது பொதுவா பேசணும் இல்ல. இவர் கிடையாது, எல்லா சகோதர சகோதரிகளுக்காகவும் பேசுறேன் நானு. அதிகமா மாறுறது யாருன்னா லேடிஸ் தானே. இப்ப இவர் இல்ல. இல்ல அவர்கிட்ட ஒன்னே ஒன்னு சொல்லணும். என்ன கேட்கணும்? இதுதான் இதுக்கு தான் கூப்பிட்டு இருந்தது. குயிக்கா சொல்லிடுறேன். என்ன நிறைய பேர் இல்ல இவர்ட்ட என்ன கேட்கணும்? நான் கேட்க வேண்டியது என்னன்னா, நாம அமெரிக்காவில் 25 வருஷமா இருக்கிறோம். வேலண்டைன்ஸ்க்குலாம் கார்டே கொடுத்தது இல்ல. நானும் வந்து இத்தனைக்கும் என் புள்ள கூப்பிட்டு, அப்பா இன்னைக்கு வேலண்டைன்ஸே அம்மாவுக்கு கார்டு வாங்கி கொடுன்னு சொன்ன, ஃப்ளவர் எல்லாம் வாங்கி கொடுன்னு. அன்னைக்குன்னு பார்த்து எங்க சீப்பா கிடைக்குமா அந்த கடையில போய் நின்றுக்கிட்டு, இங்க பாரு $10 விற்கிறத இன்னைக்கு நான் அநியாயத்துக்கு. ஆனா வந்து நான் மனசுல இருக்கு எனக்கு, அது உனக்கே தெரியும். இப்படி எல்லாம் சொன்னா என்ன வேலைக்கு ஆகும்? சரி ஒண்ணு இல்ல. இப்போ என்னமா உங்களுக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு அவர் வந்து கார்டு எதுமே வாங்கி கொடுத்தது இல்லையா? எதுமே கொடுத்தது இல்ல. கேட்டா என்னங்கறாரு, உங்க அப்பா அம்மா கொடுத்துக்கிட்டாங்களா எங்க அப்பா அம்மா கொடுத்துக்கிட்டாங்களா? நீ ஐ லவ் யூ யூ லவ் மீ அதுக்கே $50 செலவு பண்ணணும்ங்கறாரு. எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு வீட்ல அவர் பேசவே மாட்டாருன்னு நினைக்கிறேன். வீட்ல எல்லாம் பேசுவீங்களா? நீங்க பேசுங்க. இல்ல நீங்க, நான் ஏன் பேசவேன்னா இல்ல சண்டை வந்துரும். அது இல்ல, இந்த அம்மா கேப் விட்டா தான் நீங்க பேசுவீங்க. நானே பேச முடியலங்க. இல்ல நான் ஆக்சுவலா நீங்க எப்ப ஸ்டாப் பண்ணுவீங்க நான் பேசலாம்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். நீங்க ஸ்டாப்பே பண்ண மாட்டீங்க. சரி இப்ப என்ன உங்களோட ஆசை? ஒரு வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு கார்டு கொடுத்தா போதுமானதா? ஆமா. ஓகே, இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு சேருங்க. இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு மறந்துட்டா கூட கேட்டு வாங்கிடுவாங்க. அப்புறம் என்ன?
சரி, okay, பாருங்க, இந்த Valentine's அதனாலதான் பாருங்க வேலண்டைன்ஸ் டேக்கு யாராச்சும் ஏதாவது சொல்லிவிட்டா என்ன பண்றது, நானே கடையில போய் எனக்கு வாங்கிக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப அதிகமா இருக்கு. நானே கடையில போய் எனக்கு வேணுங்கிற கிஃப்ட்டை நானே வாங்கிக்கிறேன். ரொம்ப அதிகம். கரெக்டா? வேற வழி இல்ல, நாங்க மாறித்தான் ஆகணும். சரி ஒட்டுமே சரி, வரலினா சரி, அப்புறம் நாங்களே சரி மாறிட்டோம். ஓகே சரி நீங்க தான் கேட்கணுமா அவங்ககிட்ட? இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரு. சரி என்ன கேட்கணும்? இப்ப வந்து என்னென்னலாம் எனக்காக இல்ல குடும்பத்துக்காக பயப்படாதீங்க. என்னென்னலாம் மாறுன்னு சொல்லுங்க. ஆ? சரி என்ன மேட்ரிக்கே வர மாட்டீங்களே? இல்ல அவங்க டாபிக்கே வரேன் நானு. என்னென்னலாம் குடும்பத்துக்காக மாறுனீங்கன்னு சொல்லுங்க. அதான் அவங்க சொல்லிட்டாங்க. நீங்க அவங்கள பார்த்து என்ன ஒரு கேள்வி கேளு. அதான் அவங்க சொல்லிட்டாங்களே. நீங்க தான் அவங்கள கேட்கணும்னா கேளுங்க. பாருங்க கல்யாணம் அம்மா ஒரு சேர்மா இப்ப அவர் டர்ன்மா. கணவன் தான் மாறுனா அதெல்லாம் ஓகே. அவங்கள நீங்க என்ன அவங்ககிட்ட தான் கேட்க அவங்க கேட்டாங்கல்ல வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு கார்டு வாங்கி கொடுத்தே கேட்டாங்கல்ல. நீங்க அவங்கள தான் கேட்கணும் என்ன கேட்பீங்க? நீங்க தான் கேட்கணும் அவங்க என்ன கேட்பீங்க? நீங்கள் ஒரு கேள்வியை உங்க மனைவியே கேட்க ஒரு தடவை கார்டு கொடுத்தீங்க சைனே போடல. எப்பா இந்த அம்மா மைக்க கட் பண்ணி போறேன். கடையில இருந்த கார்டை கொண்டாந்து அப்படியே கிட்ட கொடுத்துட்டாரு. அது சைன் போடணும் கூட தெரியல. அம்மா அவர்தான் ஒரு நிமிஷம் இருங்க. நான் எதுக்கு உண்மையை சொல்லட்டுமா? நான் எதுக்கு அவரை கூப்பிட்டேன்னு நீங்க பேச வச்சு கண்டிப்பா அவர் வீட்டுல பேச மாட்டாருன்னு தெரியும். அட்லீஸ்ட் அவர் இங்கேயாவது பேசிட்டு தான் கூப்பிட்டேன். இப்ப ஏன் நீங்க கொடுக்க மாட்டீங்க? அவர் என்னதான் பண்ணுவாரு? சரி சரி பேசு சொல்லுங்க. சரி சரி பேசிட்டு போ போ போ. சரி இந்த சான்ஸ் நான் யாருக்கும் கொடுத்தது இல்ல. ஸ்பெஷல் கேமியோ அப்பியரன்ஸ்ல கூப்பிட்டுருக்கேன். ஏதாவது ஒண்ணு கேட்கணும் என்ன கேட்பீங்க? குடும்பத்துல பிரச்சனை வந்தா கூடாதுன்னு பரவாயில்ல அவங்க கேட்டாங்கல்ல. வாழ்க்கையில என்னெல்லாம் கேட்டு சொல்ல வேண்டியிருக்கு பாரு. பாருங்க எனக்கு சப்போர்ட் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு. பாஸ் நீங்க என்ன கேட்கவே இல்ல பாஸ். எனக்கு ஒண்ணு தெரிஞ்சு போச்சு. கடைசி நீங்க எதுவும் கேட்க போறது இல்ல. நன்றி வணக்கம். தேங்க்யூ. உட்காருங்கம்மா. எனக்கு எனக்கு உண்மையிலே 2 இது இருந்துச்சு. இவரோட முகத்தை ஒரு நாள் பார்க்கணும்னு தோணுச்சு. ஏன்னா அடுத்து நம்ம எப்ப அட்லாண்டா வருவோம் இந்த திருமுகத்தை பார்க்க முடியும்னு தெரியவில்லை. சோ பார்த்துட்டேன். 2வது அவர் அட்லீஸ்ட் இங்கேயாவது பேசுவாரான்னு பார்த்தேன். பேச முடியுது, பேச முடியல அவரால. வர பைக் வச்சு வர ஓகே. நீங்க நம்ம பாட்டு பாடுறீங்க கேக்குதான்னு பார்த்தேன். கேக்குதான்னு பார்த்தேன். சரி ஓகே. அடுத்து அவங்ககிட்ட போனோம். 2 விஷயம் டக்குன்னு சொல்லுங்க. அடுத்து போனோம். 2 விஷயமா? ஆமா. எங்க லாஸ்ட் நேம் மாறினதே எங்களுக்கு பிடிக்கல. நீங்க மைக்கே வேண்டாம் சொல்லுங்க. எங்க லாஸ்ட் நேம் மாறினதே எனக்கு பிடிக்கல. ஆமா. உங்களை மாத்திக்க சொன்னாங்களா? அதுதானே வழி வழியா சொல்றாங்க. அப்படி இல்லம்மா. see actually நீங்க உங்க லாஸ்ட் நேம் மாறுறதுங்கறத நான் இல்லன்னு சொல்லல. ஆனா மாத்தாம இருக்குன்னா இருக்கலாம் தானே? இருக்கணும்னா இருக்கலாம். உங்களை யார் ஃபோர்ஸ் பண்ணாங்களா? மாத்துங்கன்னு சொல்றாங்களா? ஆமா. ஆமாண்ணா சொல்றாங்களா நீங்க சொல்றீங்களா? ஆமா எங்க வீட்டுக்காரங்க சொன்னாங்க. மாத்த சொன்னாப்ல. ஆமா மாத்த சொன்னாங்க. பிடிக்கல. அது பிடிக்கல. இன்னொன்னு எங்க வீட்ல வந்து நான் ராசாத்தி மாதிரி இருந்தேன். எனக்கு வேலைக்காரங்க எல்லாம் நிறைய வேலைக்கார அக்காலாம் நிறைய பேர் இருந்தாங்க. காய் நறுக்கிறதுக்கு எல்லாம். இந்த அமெரிக்கா மாப்பிள்ளைன்னு சொல்லி கட்டிட்டு வந்து கடைசியில நான் இங்க வேலைக்காரியே ரொம்ப சீப்பா இருக்கிறது நான் மாத்திக்கிட்டேன். என்ன ரொம்ப கேவலமான பொழப்பா இருக்கு. ஊரில் இருக்கும் பொழுது அமெரிக்க மாப்பிள்ளை வேண்டும் என்று கேட்பது, ஐடியில் தான் வேலை பார்க்க வேண்டும், சிவப்பு பையனாக இருக்க வேண்டும், 5 இலக்கு சேலரி வாங்க வேண்டும், கார் இருக்க வேண்டும், இதெல்லாம் நீங்க தான் கேக்குறீங்க. நான் கேட்கலங்க. ஏங்க என்ஆர்ஐ மாப்பிள்ளை வேணும் கேக்குறது நீங்க தானே? எங்க அப்பா அம்மா கேட்டாங்க. நீ ஒரு சரி அப்படியே இருங்க. என்ன மைக் கொடுத்துட்டீங்க? உண்மை நான் கேட்கல. உண்மை வரும்போது டக்குனு மைக்க பாஸ் பண்ணிடுறது. நீங்க யோசிச்சு பாருங்களேன். நான் ஃளைட் ஏற மாட்டேன்னு அழுதேன். நான் போக மாட்டேன் அமெரிக்காக்குன்னு அழுதேன். அது கல்யாணம் ஆன பின்னால. கல்யாணம் ஆகும்போது அமெரிக்க மாப்பிள்ளை வேணும்னு நினைச்சீங்களா இல்லையா? இல்ல அந்த மனுஷன் அரக்கோணத்தை தான் வேலை செஞ்சாரு. இப்படி அமெரிக்கா வருவாருன்னு எனக்கு தெரியாது. தாலி கட்டும் போது அரக்கோணம், அதுக்கப்புறம் அமெரிக்கா. கேவலமா இருக்கு பொழப்பு. நான் அரக்கோண மாப்பிள்ளை தான் நினைச்சேன். அமெரிக்க மாப்பிள்ளை இருப்பேன் எதிர்பார்க்கல. நினைச்சே பார்க்கல. எங்க அரக்கோண மாப்பிள்ளை எங்க? அவர் இப்ப இந்தியால இருக்காரு. என்ன ஒரு தைரியம் பத்தியா? விழா குழுவினர் இந்த வீடியோவை அவர் மனைவி அவங்களுடைய கணவருக்கு அனுப்பவும். சரி ஓகே அப்படியே ஹோல்ட் ஆன். ஓகே இந்த வரேன். எல்லாரும் ஆர்வமா இருக்கீங்கன்னு புரிஞ்சிச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே இப்போ இவங்க வந்து நிறைய பாயிண்ட் சொல்றாங்க. அதுல முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா மனைவி தான் மாறுறாங்க. உதாரணத்திற்கு
லாஸ்ட் நேம் மாறுறது உட்பட. இது பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக லாஸ்ட் நேம் தானேன்னு தோணலாம், பட் இட்ஸ் பெரிய சைக்காலஜிக்கல் சேஞ்ச் தான். ரெண்டாவது கரியர், மூணாவது உணவு பழக்க வழக்கம், இன்னொன்று என்னுடைய டைம். ஸோ இப்படி 4 விஷயம் மெஜாரிட்டியாக பார்க்கும்போது எங்களுக்கு சேஞ்ச் ஆகுதுங்க. இவங்க சொன்னதில் எது நீங்கள் டிஸ்பியூட் பண்ணுறீங்க, எதை நீங்கள் டிபேட் பண்ண விரும்புறீங்க? முக்கியமா இந்த சங்கீதா ஏதாவது ஒன்று நீங்க ஒன்று சொல்லுங்க. ஒரே ஒரு பாயிண்ட் சார், அவங்க சொன்னாங்க ரொம்ப கில்ட்டியா இருக்கான், அப்படியே கணவன் கிட்ட சொல்லிட்டு வெளியில போய் ஃபன் பண்ணும் போது ஃபுல்லாக ஃபன்னு யாரை வச்சு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த ஹஸ்பண்ட்ஸ் தலையை தான் மொத்தமாக உருளுவாங்க. ஒத்தோதியும் ஒரு ஹஸ்பண்டை பற்றி கண்ணா பின்னாடி பேசி அதுதான் சார் ஃபன் டாபிக்கே. அது வழக்கம் தானே, அது ஓகே. அவங்க கேட்கறது என்னன்னா, என்னால் வந்து ஒரு வெளியே போகணும்னா குற்ற உணர்ச்சி இல்லாமல் வெளியே போக முடியல அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன பதில்? என்ன மைக் பாஸ் ஆயிடுச்சு? என்னோட ஹஸ்பண்ட்லாம் வந்து என்னை ஷாப்பிங் போக சொல்லிட்டு அவங்களே குக் பண்ணி எல்லாம் என் பிள்ளைங்களுக்குலாம் வச்சு பார்த்துக்குவாங்க. சீரியஸ்லி உண்மை. என்னோட வீட்லயும் அதுதான், எல்லாரும் வீட்லயும் அதுதான். இது வர இல்ல அவங்க கணவர் இல்ல, அவங்க கணவரை நேத்தே பார்த்துட்டேன், அவர் முன்னாடியே சொல்லிட்டாப்ல இட்ஸ் மீன் டாப்ல. அது பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எல்லார் வீட்லயும் அதுதாங்க, எங்க வீட்லயும் அதுதான். என்னது உங்க வீட்ல கணவர் தான் குக் பண்றாப்லையா? அப்படி இல்ல, அவர் நான் ஷாப்பிங் போவேன், அவர் குக் பண்ணுவாரு. அந்த மாதிரி தான் எல்லாமே அப்படிதான் நடக்குது. அதே மாதிரி சொல்றவங்க லாஸ்ட் நேம் மாத்துறதுன்னு சொல்றாங்க. அது நிறைய அதெல்லாம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பெல்லாம் யாருமே லாஸ்ட் நேம் மாத்துறது கிடையாது. அதாவது என்னன்னா, அதாவது நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்களோட பேர் என்ன? சௌமியா நடராஜன். சௌமியா நடராஜன். நடராஜன் யாரு? எங்க அப்பா. நடராஜன் பேர் எப்படி வருது? எங்க அப்பா உங்க பேர் போடுறாங்க. அடுத்து வரும்போது என்ன ஆகுது? நீங்க உங்க கணவர் மாற சொல்லாம இருக்கலாம், பட் அடுத்து மாறுவதுக்கு ரொம்ப இயல்பா இருக்குல்ல. இப்ப கல்யாணம் உடனே பாஸ்போர்ட்டை மாத்தணும், ரைட்டா? அப்படியே வைக்க முடியாது, பாஸ்போர்ட் மாத்தணும். பாஸ்போர்ட் மாத்தி தான் மாத்தினாலும் எங்க அப்பா பேர் வச்சுக்கலாம். அது ஒரு பேர் வைக்கலாம் மேடம், நெசசிட்டியே இல்லல்ல. இல்ல பேர் வைக்கலாம். ஆனா நீங்க அதான் நான் உங்களுக்கு சொல்றேன், அதாவது இல்ல வர முன்னால பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேரை மாத்துறதுங்கிறது ரொம்ப இயல்பான வழக்கமா இருந்தது. இப்ப என்னன்னா அப்படி மாத்த வேண்டிய கட்டாயம் இல்லைன்னு வந்துருச்சு. ஆனாலும் அப்படியாக ஏன் மாத்தல அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்வி வருது இல்ல, அதுதான் அவங்க அட்ரஸ் பண்ண. உங்க வீட்ல இல்லாம இருக்கலாம், ஆனா அப்படி மொத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அதுக்கு முன்னாடி அந்த ப்ராசஸ் இருந்திருக்கலாம், ஆனா இப்போ கரண்டா அந்த ப்ராசஸ் கிடையாது. அதோட இது வந்து அவங்களோட சர்டைன் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்ல தான் மாத்தணும்னா மாத்திக்கலாம். அதான் இப்போ என்னன்னா கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் அதை டிமாண்ட் பண்றது இல்ல. ஆனாலும் கூட வீடுகள்ல ஒரு சின்ன இது மாத்தலையா, மாத்திருக்கலாம் தானே அப்படிங்கிற ஒண்ணு இருக்குங்கிறாங்க. அது யதார்த்தமான உண்மை, அதை நம்ம மாத்தி பேச வேண்டாம். ரைட், ஓகே ஓகே. வேற என்ன அது அவங்க பேசல, எது டிபேட் பண்ண விரும்புறீங்க, எது சேஞ்ச் டிபேட் பண்ண விரும்புறீங்க? சார் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆண் பாவம் இல்ல, அது ஓகே. இது ப்ரிபரேஷன் நம்பர் 2 இல்ல. ரெண்டாவது சொல்றேன், அவங்க சொன்னாங்க H4ல வேலை இல்ல மழை விளைச்சல்னு. அதை விட மழை விளைச்சல் H1ல லொங்கான்னு சுத்துறது தான். H1ல லொங்கான்னு சுத்துறது ஹஸ்பண்ட் தான். ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கணவனுக்கு கல்யாணம் பண்ணி அடுத்த நாள் வந்துடும். ஆச்சா, நான் வந்து இங்க உட்காந்துட்டு H1ல ஐயோ எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, இந்த வேலை எடுக்க மாட்டேன், அந்த ப்ராயர் போக மாட்டேன், எதுவும் சொல்ல முடியாது. H4ல ஓகே ஒரு ரீசன் இருக்கலாம். ஸோ H4ல அவங்களுக்கு வேலைக்கு போனால் கூட ஹஸ்பண்ட் அட்லீஸ்ட் ஓகே ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்குங்களாம். ஸோ H1ல இருக்கிறப்போ முடிஞ்சு போச்சு. ஹஸ்பண்ட் தான் ஒரே ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு. ஸோ ஹி ஹாஸ் டு ரன். அதோட என்ன பெரிய மன உளைச்சல் வேணும் ஒருத்தருக்கீங்க? இல்லை சி ஓகே, நீங்கள் சொல்கிறது வந்து ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எக்ஸாஸ்டோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸோ எல்லாமே உங்களுக்கு வேலை தான், ரைட்டா? ஆனால் ஒருத்தங்க வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, படிச்சுட்டு ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க. இங்கே வரும்போது H4 இல்லாமல் வேலை பார்க்காம ஒரு சூழல் இருக்குல்ல, அதை நீங்கள் சொல்ல மாட்டீங்கிறாரு. அதுதாங்க சொல்லு. அதையும் சமாளிக்க வேண்டியது நாங்க தாங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கிளைண்ட் கழுவி ஊத்துவா வாங்கிட்டு வரமா? இல்ல வந்ததுக்கு அப்புறம் அவங்களையும் நாங்க தானே பாத்துக்கிறோம். அந்த மன உளைச்சலையும் நாங்க தானே, அந்த இதையும் நாங்க தானே எடுத்துக்கிறோம். அவங்களோட மன உளைச்சல் நீங்க எப்படி எடுப்பீங்க முடியும்? யார் பாத்துக்கிறது? see actually you are sharing the mental drama with, okay, அது புரியுது. ஆனா ஒருத்தருக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு கரியர் ஒன்று இருந்திருக்கும், அந்த கரியரை டிராப் பண்ணிட்டு இங்க வரும்போது இவங்களோட பேர்ஸ் எல்லாரும் வேலைக்கு போறாங்க, இல்லை ஏதோ ஒன்று இருக்கு, ஆனா இங்க என்னால போக முடியாதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு கேக்குறாங்க. அதுதாங்க அதை தாண்டி அதோட எங்களோட மன உளைச்சல் அதிகமா இருக்குதுங்கிற சார். நீங்க இப்போ நான் ஒன்று சொல்றேன் சார், 1000 தான் இருந்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு பார்க்கும்போது அவங்க மணி தான். இப்போ எல்லாத்துக்கும் நான் யார்கிட்ட பணத்தை கேட்கணும்? சொல்லுங்க. ஒரு வீட்டுல செலவு இருக்கு, பணத்தை யாரிடம் கேட்க வேண்டும்? அப்புறம் என்ன? அதுதாங்க நானும் சொல்றேன், அந்த பணம் வச்சுனா நாங்க இருக்கிறது சார். நீங்க உங்களுக்கு பணம் இருக்கு சார், பணம் பிரச்சனை இருக்கு சார், வேலை பிரச்சனை இருக்கு, அன்சர்டனிட்டி எல்லாம் புரிஞ்சுக்கிறேன். ஆனாலும் யூ ஹேவ் அ ஜாப். ஓகே, அவங்களுக்கு அந்த ஜாப் இல்ல, நாளைக்கு அவங்க சின்னதா ஒரு பொருள் வாங்கினாலும் யார்கிட்ட கேட்கணும்? கண்டிப்பா எங்களை தான் கேட்கணும். அதுதான் கேள்வி. பட் அதையும் அனுசரிச்சு நடந்துக்கிறதான கணவன், அதுவும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அந்த வேலை. அண்டர்ஸ்டாண்ட் சார். அவங்க வந்து அவங்களுக்குன்னா ஒரு ஜாப் ஒன்று இருக்குல்ல, அது போயிருச்சுன்னு நினைக்கப்போ ஒன்று இருக்குல்ல, அதை கேட்குறாங்க. இப்போ நீங்கள் நான் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பொதுவாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல ஹிஸ் மணி இஸ் மை மணிமாங்க.
த ரியல் திங் வந்து இஸ் மணி இஸ் மை மணின்னு சொன்னாலும் கூட யாரிடம் போய் கேட்க வேண்டும்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஆங்கிள் பார்க்கும்போது அவங்க படிச்சிருக்காங்க, படிக்காம இருந்தா பரவாயில்ல, படித்திருக்காங்க, இன்ஃபேக்ட் டிகிரி வச்சு வேலைக்கு போயிட்டுருந்தாங்க. அப்படி ஒரு ஆள் இங்க வந்து எல்லாத்தையும் பிடிக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்ய முடியும்? தட்ஸ் த கேள்வி. ஓகே, வேற வேற. இப்போ அவங்க வந்து இங்கே சமையல்காரியாக மாறிட்டேன், எல்லா வேலையும் நான் தான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. நான் உங்களை கேட்குறேனுங்க சார். என்ன நான் இங்கே இல்லையா? இல்லை, நான் இருங்க. நீங்கள் கல்யாணமானவர் இல்லைங்களா? ஆமாம், கல்யாணம் ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் பாத்திரம் கழுவுறீங்களா நீங்கள்? எப்போவாச்சு. இங்கே நாங்கள் கழுவலினா அன்னைக்கு தூங்க முடியாது. சரிங்களா? ஏன் இல்லை இருங்க அதுவும் கூட அந்த மனுஷன் பேச விடுங்க. இப்போ இருங்க பேச. அவர் இந்தியாவில் வந்து அதுவும் கூட பண்றது இல்லை. இங்கே வந்து அப்படி இல்லையே, பண்ணி ஆகணும், சமைச்சாகணும். இன்னைக்கு நான் 3 நாள் பண்ணணும், நீங்கள் 2 நாள் பண்ணுங்க. ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. வேலை செய்யுங்க, நீங்கள் குழந்தைகளை பார்த்துக்குங்க. அதாவது மாற்றிக்காங்க. இந்தியாவில் இருக்கிறப்ப இப்போ நம்ம அப்பா வந்து இந்த வேலையெல்லாம் செய்யலை. ஆனால் இப்போ வந்து நம்ம இதெல்லாம் மாறி இருக்கிறோம் இங்கே வந்ததுக்கப்புறம். ஓகே, அதாவது வேலைக்காரன்னு சொல்ற அளவுக்கு இங்க ஒன்றும் பெரிய சோர்ஸ் இல்ல, அதை வந்து ஹஸ்பண்டும் ஷேர் பண்றாங்க. ஆமா, நாங்க இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் மாறி இருக்கிறோம். இதே கல்யாணத்துக்கு முன்னால ஓகே பாத்திரம் இப்படி எடுத்து வச்சது இல்ல. ஓகே, வேற பேச. இப்போ நீங்க பணத்தை பத்தி பேசுனீங்கல்ல, அவங்க நான் இல்ல சொன்னீங்க மை மணின்னு சொன்னீங்கல்ல. அவங்க சொன்னாங்க உணவு வந்து மாறிடுச்சு அப்படின்ட்டு. உணவு சில பேர் சமைக்கிறாங்க, இல்ல கணவருக்காக செய்யறன்றது. பெரும்பாலும் 90% கிச்சன்ல கமாண்ட் யாரு? அவங்க கிச்சன்ல கமாண்ட் யாரு? இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னு முடிவு எடுக்கிறது அவங்க. அப்போ அந்த உணவு மாறுறதுன்றது யாருக்கு? கணவருக்கு. என்ன மாறுது? அம்மா சமைச்சாங்க, இப்ப அம்மா சமைக்கிறாங்க. இன்னைக்கு எனக்கு இட்லி தான் சமைக்க தோணுதுன்னா, எனக்கு இன்னைக்கு இட்லி தான் செய்ய தோணுதுன்னா, குடும்பத்துக்கு இட்லி தான் சாப்பாடு. இன்னைக்கு எனக்கு தோசைனா இன்னைக்கு தோசை. எனக்கு சமைக்க தோணலையா? இன்னைக்கு சமைக்க தோணல, நான் வெளியே போனோம்னா எல்லாரும் வெளியே தான். யாருக்கு மாறுது? கணவர்களுக்கு தான் அங்க மாறுது. நீங்க சொன்ன 2 விஷயம். அமைதி. உணவுல வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க, நான் ஒத்துக்கிறேன். பெரும்பாலும் ஒரு 100ல ஒரு 20 பங்கு வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். பெரும்பாலும் நடக்கிறது வந்து அவங்க மனைவிகள் செய்யறதா. 2 பாயிண்ட் சொல்லிடுறேன். உணவு ஒரு பாயிண்ட். 2வது ஃபர்ஸ்ட் அந்த வெளியில போனா கஷ்டப்படுறத பத்தி சொன்னாங்கல்ல. கல்யாணத்துக்கு உணவு முடிச்சிருங்க. அதாவது உணவுல என்ன பிரச்சனை அப்படின்னா, உணவுல சாக்ரிஃபைஸ் பண்றது ஒத்துக்கிறீங்க, ஆனாலும் கூட அது 20% சொல்றேன். 80% கமெண்ட் அங்கதான். உங்க பாயிண்ட் தான் அவர் பேசுறாரு. ஐயோ, ஹைஃபை கொடுத்துருங்க, பேசாம இருங்க கொஞ்ச நேரம். பாயிண்ட் சிம்பிளுங்க. அவங்க ஆட்சி, அங்க கிச்சன்ல அவங்க ஆட்சின்றதா என்னுடைய பாயிண்ட். என்ன பண்ணணும் தோணுதோ சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே சோ தி பாயிண்ட் இஸ் என்ன அப்படின்னா, ஒருத்தங்க சின்ன சாக்ரிஃபைஸ் இருக்குதை ஏத்துக்கிறீங்க, ஆனாலும் கூட அந்த இடத்துல யார் என்ன சாப்பிடணும்ங்கறத முடிவு பண்றது கிச்சன்ல மனைவி தான். மாறுறது நாங்க தான்ன்ற. ஓகே அது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் வெளியில போறத பத்தி பேசுனாங்க. ஓகே, கல்யாணத்துக்கு முன்னாடி முக்காவாசி பேருக்கு ஃபோன் பண்ணி, நான் ஆஃப்டர் த ஃபேக்ட் தான், நான் வெளியில இருக்கேன், போயிட்டேன், இங்க இருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் பெரும்பாலும் போலாமா, கிரிக்கெட்டு விளையாடலாமா, இது விளையாடலாமா, பர்மிஷன் கேட்கற அளவுக்கு ஆயிருச்சு. அப்போ அவர் சொல்றாப்லையா? ஓகே வேற. இதுல அவங்க சொன்னல எது டிஸ்பியூட் பண்ண விரும்புறீங்க? இந்த ஒன்னு சொன்னா டிஸ்பியூட் பண்ண விரும்புறேன். கிரிக்கெட் விளையாடுறத பத்தி சொன்னாங்க. எது? அவங்க வந்து கிரிக்கெட் விளையாடுறத பத்தி சொன்னாங்க. இப்போ நான் எப்படி கிரிக்கெட் விளையாடுவேன்னா, காலையில 7 மணிக்கு போயிட்டு 9 மணிக்கு வந்துடுவேன். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா அவங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க. நான் அதுக்கப்புறம் வந்து நான் ஏதாவது செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து முக்கால்வாசி என் சைடில் தான் நடக்கும். ஸோ வீக்கெண்ட்னாலே எனக்குலாம் பிரேக்ஃபாஸ்ட்லேயே மறந்து போச்சு. நான் செஞ்சாதான் சரி. ஓகே, இங்கே இருக்கிற ஓட்ஸையும் இதையும் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அந்த தனியாக இருக்காங்க, அந்த ட்ராமா இருக்குது அப்படின்றாங்களே, அது வந்து இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது. அவங்க வந்து அவங்க எவ்வளோ நேரம் வேணால் எடுத்துக்கலாம், எப்போ வேணால் வேலை தேடலாம். ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. வந்த உடனே நாங்கள் உடனே வேலை தேடணும், பேரோல் ரன் ஆகணும். H1B இருந்ததுன்னா உங்களுக்கு பேரோல் ரன் ஆகிட்டே இருக்கணும். இன்கேஸ் வேலை போடிச்சுன்னா உடனே தேடணும். அதே நீங்க உங்க ஒர்க்கையும் இதையும் கம்பேர் பண்ண முடியாதுல்ல. இப்போ உங்க ஒர்க்ல உங்களுக்குன்னு ஒரு ஜாப் நேச்சர் இருக்கும், வீட்டில் வேற ஒரு ஜாப் நேச்சர் இருக்கும். அதை நீங்க ரெண்டும் கம்பேர் பண்ண முடியாதுல்ல. இங்க இருக்கப்போ குழந்தைங்களை பார்த்துக்கணும், உங்களுக்கு ஃபுட் ரெடி பண்ணணும், எல்லாமே இருக்கு. எப்படி கம்பேர் பண்ண முடியும்? கரெக்ட். ஆனால் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குல்ல, எங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனே கிடையாது. உங்களுக்கு வந்து டைம்லி உங்களுக்கு வந்து டக்கு நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து உடனே வேலை வாங்கணும். நெக்ஸ்ட் வந்து டிரைவிங் லைசன்ஸ் தான் டக்குன்னு நீங்கள் உடனே இது பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் வந்து எங்களுக்கு அது கிடைக்காது. இல்லை சார், உங்களுக்கு இப்போ ஆல்ரெடி என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு ஒரு ஒர்க் டைம் இருக்கு, ரைட்டா? இங்க ஒர்க் டைம்னு என்ன இருக்கு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் கேப் இருக்கு, அவங்க நினைச்ச நேரத்துக்கு அந்த வேலையை பார்த்துக்கலாம் நினைக்கிறீங்க. 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஒருத்தங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும்,
இன்னொருத்தவங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஒருத்தனுக்கு ஒன்று பிடிக்கும், இன்னொருத்தனுக்கு ஒன்று பிடிக்கும். அந்த சாப்பாடு ரெடி பண்ணணும். நடுவில் நீங்கள் ஒன்று கேட்பீங்க, அதை ரெடி பண்ணணும். இது எப்படி கம்ஃபர்ட் ஜோன் இருக்குன்னு சொல்றீங்க? நாங்க எங்க அப்பா அம்மா இருந்த மாதிரி நாங்க இல்ல. நாங்க வந்து சப்போர்ட்டிவ் ஹேண்ட் இருக்குறீங்க. சப்போர்ட்டிங் பண்றோம்ல. நாங்க வந்து முக்காவாசி பாத்திரம் விலைக்கு கொடுத்துறோம். சில டைம்ல மாவு அரைச்சி கொடுத்துறோம். நான் என் ஒய்ஃப்க்கு மாவு அரைக்க தெரியும். ஆனா நான் தான் மாவு அரைப்பேன். ஓகே, கொஞ்சம் பொறுமையா இரு. வரேன். இல்ல வரேன். ஐயோ வரேன். ஒரு நிமிஷம். இந்த என்னது கையில நம்ம எப்படி அரைக்கிறோம்? நீங்க மட்டும் கிரைண்டர்ல அரைக்கணும், அவள் மட்டும் கையில அரைக்கணுமா? இல்லங்க, அதாவது உங்க சௌகரியத்துக்காக வாஷிங் மிஷின் வந்துச்சு, உங்க சௌகரியத்துக்காக கேஸ் ஸ்டவ் வந்துச்சு, உங்க சௌகரியத்துக்காக வந்துச்சு. அது நம்ம கையிலே அரைக்கலாம் அப்படின்னா நீங்களே கையில அரைக்கீங்களா? இல்ல நீங்க சொன்னா மட்டும் அது பெரிய வேலை, அவர் சொன்னா அது வேலை இல்லையா? என்ன லாஜிக் இது? வர கொஞ்சம் வெயிட் பண்ணி வரேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி வரேன். இங்க ஒரே நிமிஷம், கொஞ்சம் வரேன். ஓகே, இங்க யாரெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள், உதாரணத்திற்கு வீடை கிளீன் பண்ணுவது, உதாரணத்திற்கு சமைப்பது, யாரெல்லாம் ஹஸ்பண்ட்ஸ் பண்றது, கை தூக்குங்க. வரேன். அவர் 2 கை தூக்கி நிக்காப்ல. இங்க கை தூக்குங்க. வரேன். இல்ல பண்றாங்க. இல்ல நீங்க ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல ஒரு நிமிஷம். ஆமா ஒரு நிமிஷம் இருமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கேள்வியை வாங்கி கேளுங்க. இந்த சைடுல உங்கள் வீட்டுல வீடு கிளீன் பண்ணுவது, சமைப்பது, மற்ற எல்லா ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸையும் கணவர்கள் யாரெல்லாம் ஷேர் பண்றா? இங்க இருக்க கணவர்கள் கை தூக்குங்க. 1 2 கொஞ்சம் அரைக்காபடி உண்டா இல்லையான்னு தெரியல. கல்ல கை கொஞ்சம் 1 2 3 4. நீங்க ஆமா ஒரு நிமிஷம். இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஐயோ ஏமா புரியுதுமா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஓகே இருமா. ஆமா கொஞ்சம். ஐயோ யாருக்கு மைக்கே தேவையில்லை இங்க பூரா, பேச மைக்கே எல்லாம் போயிடலாம். ஒரு நிமிஷம் இருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு. கணவர் கை தூக்குங்களேன். 1 2 3 4. சார் நீங்க உண்டா இல்லையா? அவர் என்ன மேட்சுக்கு என்ன கேம்னே தெரியல, இருக்குல உட்காந்துருக்காப்ல. கேம் தெரியுது. ஓகே. இல்ல நீங்க எதுவுமே கை தூக்கலையா? தெரியல, தான் யோசிச்சேன். அதனால வரல. ஓகே, நீ ஹெல்ப் பண்ணல. வாவ். பாட்டுக்கு 7 இருந்தேன். நீங்க ஒய்ஃபா? நீங்க எப்படி ஒரே டீம்ல உட்கார்ந்தீங்க? பின்னாடியே வந்துட்டாரு, என்ன பண்ண முடியும்? இல்ல அது கேட்பாதான் இருப்போம். இல்ல அது உண்மை. இன்ஃபேக்ட் அதான் இனிஷியலா நீங்க 2 பாயிண்ட்ஸ் கேட்டப்ப நான் ஸ்டார்ட் பண்ணது அதுதான். ஆப்வியஸ்லி எல்லாரும் கவர் பண்ணிட்டாங்க. கரியர்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்தியாவில் இருக்கிறப்போ ஷி வாஸ் ஒர்க்கிங் ஃபார் அ கவர்மெண்ட் ஃபாரன்சிக் சயின்ஸில் சயின்டிஸ்டாக இருந்தாங்க. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா நானும் நல்ல ஐடியில் இருந்தேன், பட் சின்ன கம்பெனியில் இருந்தேன். அவங்க என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க, நீ வந்து ஆன்ஷோர் போய் தான் ஆகணுன்னப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இது வந்து 99 எஸ்ஏபிக்கு வந்து இந்தியாவில் அந்தளவு ஜாப் இருக்காது. நான் சரி கண்டிப்பாக போகணும் அப்படின்னு வர்றப்போ அவ்வளோ பெரிய டெசிஷன். நான் இந்த பக்கம் வந்து ஏன் இப்போ உட்காந்துருக்கேன்னா இந்த ஏஜ் ஒரு மெச்சூரிட்டி ஆன பிறகு அந்த டைமில் நம்மளை சுற்றி ஒரு 4 பேர் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, பாப்பா ராமர் இருக்க இடம் தான் சீதைக்கு அயோத்தி போப்பா அப்படின்னாங்க. ஆனால் இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் இன்னைக்கு வந்து. சரிங்களா, இது மாதிரி அந்த 4 பேர் தான். சரியா, அப்புறம் இன்னொரு சேஞ்சு கேட்டிங்கல்ல, நம்ம கவி பேரரசு வைரமுத்துவே சொல்லியிருக்காரு, என்ன சட்டப்படி ஆம்பளைக்கு ஒரு இடம் தானே, பொம்பளைக்கும் தவளைக்கும் 2 இடம். அந்த 2 பாயிண்ட்டும் சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, கண்டிப்பா நான் அட்மிட் பண்ணிக்கிறேன். உங்க ஏஜ் என்ன சார்? 51. ஓகே, ப்ராப்ளி அவருக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இங்க திருமணத்துக்காக வந்துட்டு ஒரு 50 வயதை தொடும்போது ஒரு பக்குவம் வந்துருச்சு. ஒரு மெச்சூரிட்டி வந்த பின்னால அவருக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா வந்து மனைவி தான் நமக்கு அதிகமாக மாறி இருக்காங்கன்னு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால அவர் மனைவிக்காக உட்காந்துட்டாரு. 2 பேரும் ஒரே டீம்ல உட்காந்துட்டாங்க. ப்ராப்ளி எனக்கு தெரியல, மேபி ஒரு 50 வயசு நீங்க எல்லாம் தாண்டும் போது நீங்களும் வருவீங்களான்னு தெரியல, சும்மா சொல்றேன் நான். வரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு சார், வரேன், இங்க முடிச்சுட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, வரேன். இவங்க சொல்லாத பாயிண்ட் உங்ககிட்ட தான் இருக்கா? நான் சொல்றேன். அவங்க ஒருத்தர் சொன்னாரு, என்ன பாயிண்ட் சொன்னாரு, எதை டிபேட் பண்ண வரீங்க? H4ல வந்தா இங்க வர்க் பண்ண முடியாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க வந்து அம்மா அப்பா. ஓகே, அதுக்கு நீங்க என்ன கவுண்டர் வச்சிருக்கீங்க? நான் அத சொல்ல வர்றேன். அதுக்கு வந்து என்னன்னா, நாங்களும் அம்மா அப்பா வீட்டை விட்டு தான் வெளியில வர்றோம். முன்னாடி மாதிரி கூட்டு குடும்பம்லாம் இல்ல. ஸோ நாங்களும் வெளியில வர்றோம், நாங்களுமே புது உலகத்துக்கு தான் வந்திருக்கிறோம்.
புது உலகத்துக்கு வந்திருக்கிறோம். அமெரிக்காங்கிறது எங்களுக்கு முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. ஸோ நாங்களும் H1Bயில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான், நிறையா ஸ்ட்ரெஸ்ஸை கோ த்ரூ பண்ணி தான் வேலை வாங்கி, அப்புறம் ஃபினான்ஷியலி நம்ம ரன் பண்ணி ஆகணும் இல்லைங்களா? அதனால நம்ம இருக்கோம். ரெண்டும் ஈக்குவல் ஆகாதுல்ல? சொல்கிறோம் இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்களையும் பாதுகாக்கணும், அவங்களுக்கு சிஸ்டத்தை சொல்லிக் கொடுக்கணும். அது மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு தான் இருக்கும். அவங்களுக்கு டிரைவிங் சொல்லிக் கொடுக்கணும், ஒவ்வொரு சிஸ்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் அவங்களுக்கு H4லேருந்து EADக்கு மாற்றி வேலைக்கு ட்ரை பண்ணி கொடுக்கறது நாங்கள் தான். அவங்கள நாங்கள் என்கரேஜ் பண்ணி கெரியருக்கு செட் பண்ணுறது நாங்கள் தான் மென்ஸ் தான் வந்து உமனை எம்பவர் பண்ணுறோம் நிறையா. ஓகே 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 ஆக்சுவலாக அதில் ஒரு வேல்யூ பாயிண்ட் இருக்கு. அதாவது H4ல இருக்க டிபெண்டன்ட் விசால இருக்கிறேங்கிற ஒரு சின்ன இது எனக்கு இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து H4லேருந்து H4 EAD இல்லை H1க்கு திருப்பி மாற்றுறதோடைய வேலை எனக்கு இருக்கு. அப்போ நான் வந்து அதை ஜஸ்ட் லைக் தட் ஓகே H4ல இருக்காங்க, நான் ரொம்ப லீனியன்ட்டாலாம் இருக்க முடியாது, எனக்கும் அந்த வேலை இருக்கு, இன்ஃபேக்ட் எனக்கு அதிகமான பளு இருக்கு அப்படிங்கிறாரு. யார் சொல்ல முடியும் பதில்? அடுத்து வாங்கிங்க. எல்லாருமே அந்த சைட் பேசுறவங்க ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட் சொல்லுங்களேன். அவர் சொல்லுங்க. அந்த பாயிண்ட்டுக்கே வந்து லைக் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த இங்கேருந்து H1Bயில் கல்யாணம் பண்ணுறவங்க யாரும் வந்து லைக் சும்மா நார்மல் டிகிரி எல்லாம் இல்லை, ஒன்று இன்ஜினியரிங்கு இல்லை MCA இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி அவங்க கெரியரை விட்டுட்டு இங்கே வந்து நம்ம H1Bயில் இருப்போம், EAD கிடைக்காது 4-5 வருஷம், அந்த ஸ்ட்ரகிளை வந்து லைக் கோ த்ரூ பண்ணிட்டு இல்ல சார், வந்து அவர் நீங்க சொன்ன ஸ்ட்ரகிள் எதுவுமே இல்லைன்னு சொல்லல, இட் இஸ் தேர். ஆனாலும் கூட H4ல இருக்க ஒருத்தரை H4 EAD அல்லது H1Bக்கு மாத்துறதோடைய பொறுப்பு எனக்கு சார்ந்தது. நான் ஆல்ரெடி H1Bயில் இருக்கேன், அதுல இருந்து அந்த வேலை பழுவை தாங்கிக்கிறேன், அன்சர்டனிட்டியை தாங்கிக்கிறேன். இருந்தாலும் உங்களை H4லேருந்து H1 மாற்றக்கூடிய பொறுப்பு என்கிட்ட தானே இருக்குது. இந்த சிஸ்டம் அடாப்ட் பண்ணி கொடுக்க சொல்லி கொடுக்குறேன்ல, அது எனக்கு இருக்குங்கிறாரு. அது ஒரு வேலையான பாயிண்ட் தானே சார்? அதெல்லாம் ஓகே. சமையல்ங்கிற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அதாவது நான் அது ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் 25 வயசில் எங்கள் கல்யாணம் பண்ணுறது, அவங்களுக்கு 23 வயசு. எங்கள் அம்மா சமையல் தான் இருக்கிறதுலே நல்லா இருக்குன்னு நான் நினச்சேன். ஆனால் ஏன்னா சேஞ்ச் இஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன், இட்ஸ் நாட் இன்ஸ்டன்ட். சரியா? என்னால் தைரியமாக எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு என் ஒய்ஃபோட சமையல் தான் நல்லா இருக்குன்னு சொல்லி அதை எங்கள் அம்மாவும் அக்செப்ட் பண்ணுறது, அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். கரெக்டா? அதான் சொல்கிறேன்ல, எங்கள் அம்மாவே வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமா என் பொண்டாட்டி தான் நல்லா சமைக்கிறான்னு சந்தோஷமா, அது ஒரு ரியலைசேஷன். ஓகே தானா அவர் சார் அந்த சேஞ்சஸ் வேற. அவர் கேக்குது என்னன்னா, எனக்கு அதாவது H4 மட்டுமே நீங்க பெரிய சுமையா பேசுறீங்க, ஆனா H4ல இருக்க ஒருத்தர H1B விசாவா மாத்துறது, H4 EAD மாத்துறது இருக்குல்ல, அந்த சுமையை ஏன் பேசலங்கற. கரெக்ட். அதுல என்ன பேச்சு பேசுவோம் தெரியுமா? நம்ம எல்லாம் வீட்ல நம்ம ஆஃபீஸ் டென்ஷன், இந்த டென்ஷன் எல்லாத்தையும் கொண்டு போய் வைஃப்ட்ட தான் கொட்டுவோம். அதை தாங்கிட்டு நம்மளுடைய 80-85 டிஃபரெண்ட் எமோஷன்ஸை தாங்கிட்டு அவங்க வந்து வீட்டையும் ரன் பண்ணணும்ல. ஆனா எந்த பால் போட்டு அடிக்கிறாப்லையா மனைவிக்கு? ஐயா ஐயா இங்க பாருங்க, எனக்கு வந்து கொஞ்சம் பொறுமையா சார், நான் H1லயே இருக்கலாம்னு ஜாலியா தான் இருந்தேன். இவ்ளோ நகையும் போட்டு கட்டி கொடுத்து நான் ஜாலியா இந்த மனுஷன் சம்பாதிக்கட்டும்னு தான் வந்தேன். என்ன எதுக்கு இவங்க உமன் எம்பவர்மெண்ட்னு எல்லாத்தையும் எல்லா தலையும் டிரைவிங்ல இருந்து ஷாப்பிங்ல இருந்து சம்பாதிச்சு கொடுன்னு எல்லாத்தையும் என் தலையில போறதுக்கு இவங்க இவ்வளவு பாடுபடுறாங்கன்ற. இல்லம்மா, நீங்க தான் H4ல இருக்க, எனக்கு எந்த வேலையும் இல்லைங்கிறீங்க, அப்புறம் H1 மாதிரி வேலை வாங்க பாக்குறியான்னு கேக்குறீங்க. அந்த பைக் வாங்க சார் இங்க பாருங்க சார். இல்ல வர கொஞ்சம் இருங்க, அந்த பதில் சொல்லட்டும். நீங்க இருங்க சார், ஒரு சார் பைக் கொடுங்க சார். நீங்க தான் பேசுனீங்க H4ல இருந்தா வேலை பார்க்க முடியல, டிரைவிங் பண்ண முடியல, அது பண்ண முடியல, இது பண்ண முடியல. நீங்க சரி அந்த மனுஷன் H1B மாத்தாரேன்னு சொன்னா என்னை வேலை வாங்க பாக்குறியா, நான் இந்த வேலை செய்யணுமா உனக்கு அப்படின்னு கேக்குறியா? அப்ப என்ன பண்றது? அதுக்குதான் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் நம்ம தலையில தள்ளிடலான்றதுக்காகவே எங்களை டோட்டலாவே மாத்திடுவாங்க. ஏன்னா அவங்க ஹாயா இருக்கலாம்ல, என் பொண்டாட்டி பாத்துக்குவா அப்படின்னு ஒரே வார்த்தையில. சரி இப்ப H1B வேணுமா வேண்டாமா? எனக்கு வேணாப்பா, என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வேணாப்பா, நான் நிம்மதியா இருந்துட்டு போறேன். ஐயோ என்னதான் வாட்டுறாங்க. அப்போ H1B வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஓகே சோ மை டியர் ட்ரம்ப், நான் 100% பார்த்தாருடா இந்த அம்மா வந்தாங்கனா கொடுக்காதீங்க. இல்ல நான் சொல்றது இல்லையே நான் வந்து நான் ஏன் என்ன மாத்திக்கணும்ங்கற அவர்காக. ஓகே இப்போ என்ன உங்களுக்கு வேண்டாம்? அவங்களுக்காக மாத்திக்கிறதுக்குனா எனக்கு வேண்டாம். இப்போ H1B வேணுமா வேண்டாமாமா? இப்படி எல்லாம் கேட்டாங்க பாத்தீங்களா சார்? இங்க பாருங்க சார், H1B கண்டிப்பா வேணுங்க அவங்க சொன்னாங்க. இல்ல இருங்க இப்போ இந்த அம்மாக்கு வேலை வாங்கணும் நாங்க சரிங்க, அப்புறம் கொடுத்து எல்லா வேலையும் என்னைய வாங்க சொல்றேன். அப்ப என்னதான் பண்ற அந்த மனுஷன், என்ன செய்யணும்? உங்க கணவர் எங்க? சார் நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன் சார். நான் கண்டிப்பா தரேன் சார். மைக் நீங்களே வச்சிருங்க, பாஸ் பண்ணாதீங்க, நான் தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே மைக் இப்போ யார்ட்ட இருக்கு?
ஓகே, இதுக்கு பதில் சொல்லுங்க. அவர் சொன்ன பாயிண்ட்க்கு பதில் சொல்லுங்க. H4ல அவங்க கூட்டிட்டு வந்தது கரெக்ட். அதுக்கு அவங்க ஒண்ணும் இப்ப செய்ய முடியாது. சிஸ்டம் அப்படி இருக்கு. இல்ல அவங்க சிஸ்டமே குறை சொல்லல மேடம். அவங்க கேள்வி ரொம்ப பாயிண்டான கேள்வி. அதாவது H4 விசால இருக்கிறது எனக்கு ஒரு சுமையா இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. கண்டிப்பா. அவங்க அதை அக்னாலேஜ் பண்றாங்க. ஆனாலும் கூட H4ல இருந்து H4 AID அல்லது வந்து H1க்கு மாத்துறது இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரகிள நான் பாத்துக்கிறேன்ல, அப்ப அந்த ஸ்ட்ரகிள ஏன் பேச மாட்டீங்க? ஏதோ உங்களுக்கு மட்டுமே சுமை இருப்பது போல பேசுவது நியாயமான்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன பதில்? ஆமா, அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அது அவங்க கையில இல்ல. அது இந்த ஊர்ல இருக்கிற சிஸ்டம் எப்ப கிடைக்கும்? அப்படி நீங்க இல்லங்க, சொல்ல நான் 2006ல இங்க வந்தேங்க. H4ல 2006ல வந்தேங்க. அவர் எனக்கு ட்ரை பண்றாரு வேலை வாங்கி கொடுக்கணும், கன்வெர்ட் பண்ணணும்னு. அவரால பண்ண முடியாது, அவர் கையில இல்ல. அது 2010ல கிரீன் கார்டுக்கு லோன் அப்ளை பண்ணாங்க. இப்போ நீங்க அவர் கையில இல்லைன்னு சொன்னாலும் கூட 20 வருஷம் கழிச்சு கிரீன் கார்டு கிடைச்சது. அதான் இப்போ நீங்க அவர் கையில இல்லைன்னு சொன்னாலும் கூட இதுக்கான process எல்லாம் யார் இனிஷியேட் பண்றா? எம்ப்ளாயர் பண்றாங்க. அதுதான் நான் சொல்றேன், அவங்க ஒண்ணுமே பண்ணல. இட்ஸ் a சிஸ்டம். இல்லம்மா, இட்ஸ் சிஸ்டம்னால கூட இதுக்கு அடுத்தடுத்த வழிமுறைகள் போறது இருக்குல்ல, ஒரு அட்டானியை பாக்குறதோ இல்ல வேற ஏதோ அட்மிஷன் வாங்குறதோ, அது எல்லாமே கம்பெனி செஞ்சிருங்க. அதுதான் இந்த process. அவருக்கும் கிரீன் கார்டு வேணும்ல. H1B னா எவ்ரி டைம் இந்தியா போயிட்டு கான்சுலேட் ஆபீஸ்ல உட்கார்ந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. அதெல்லாம் வர கொஞ்சம் வெயிட் பண்ணு. வர சார், தாரா சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதாவது நான் அமெரிக்கால வாழல தான், அதுக்காக எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி பேசக்கூடாது. அப்படி பேசவே இல்லங்க. அவங்களுக்கும் அந்த process வேணும். ஏன்னா எத்தனை நாள் H1B ல இருப்பாங்க? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு H4 இருக்கு. H4 AID AED-யா? இப்ப கிரீன் கார்டு இருக்குங்க. அதனால உங்களுக்கு பொதுவா சொல்றேன், H4 EAD-க்கு மாத்துறதுக்கு அவர் ஒரு ஸ்ட்ரகிள் பண்றாருல, மாத்துறாரு. இல்லங்க, அவர் பண்ணலங்க. அப்ப யார் தான் பண்றாத? என்னங்க அவங்க அவர் பண்ணவே தேவையில்லைங்க. இப்பெல்லாம் எம்ப்ளாயர்ஸ் எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஒரு கம்யூனிட்டி இருந்தா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல தெரியும். எம்ப்ளாயர் யாருன்னு பார்த்து ஒய்ஃபே ரீச் அவுட் பண்ணி எனக்கு EAD பண்ணணும்னு சொல்லுவாங்க, எம்ப்ளாயரே பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு ஹஸ்பண்ட் பண்ணணும்னு தேவையே இல்லைங்க. அப்புறம் ஏன் அவ்வளவு பேர் காத்திருக்கீங்க? சார் அவ்வளவு ஈஸியான அப்புறம் ஏன் அவ்வளவு பேர் காத்திருக்கீங்க? சார் இவங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸி இல்லைங்க சார். சார் நான் சொல்றேன் சார். வர கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஹோல்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். இங்க பாருங்க சார், அமெரிக்காவில் வந்ததுலேயே ரொம்ப லக்கி பீப்புள் யாருன்னா H4ல வரவங்க தான் சார். ஏன் H1 ஆன் சைட்ல இருந்து ஆஃப் ஷோர்ல இருந்து ஆன் சைட் வரவங்க எவ்வளவு மேனேஜர் சார், அது ஓகே. ஆனா இப்போ அதாவது கொஞ்சம் வெயிட் கஷ்டம் சார். H4ல ஈஸியா உள்ள வந்துருவாங்க சார். இல்ல சார், அது ஓகே. அவங்க என்ன சொல்றாங்க, H4ல இருந்து H1 மாத்துறது இருக்குல்ல, அது வந்து நீங்க ஸ்ட்ரகிள் பண்றது இல்ல சார். எந்த எம்ப்ளாயர்ஸ் அவ்வளவு சீக்கிரமா கொடுப்பாங்க? ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கெட் எ ஜாப். அப்புறம் வந்தா ஜாப் இருந்தாலும் எந்த எம்ப்ளாய் அவ்வளவு சீக்கிரமா எவ்வளவு H4 சீக்கிரமா கன்வெர்ட் பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க? முடியாது. இட்ஸ் நாட் வெரி ஈஸி ஜாப். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவங்க அப்பவும் பாருங்க, இவங்கள மாத்த தான் ட்ரை பண்றாங்க. H4ல இருந்து EAD-க்கு மாத்தணும், அதுக்கு கோல் போஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டே கூடாது. ரைட்டா? கோல் போஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டே கூடாது. the first thing is ஒரு நிமிஷம் இருங்க. the first thing is majority of people-க்கு H4ல இருந்து H1-ஆவோ H4 EAD-ஆவோ மாறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. அப்படி தோன்ற ஐடியா இருக்கு, டிசைரிங் இருக்கு. அப்படி மாறுறப்ப அவங்க பிரஷர் பண்றான்னு சொல்லக்கூடாது. நமக்கும் ஆசை இருக்கு, அவங்க எடுத்துட்டு வராங்க. ரைட்டா? இங்க ப்ராப்ளம் என்னன்னா, அதுக்கான எஃபர்ட்டை அவங்க போடுறத அவங்க சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அந்த எஃபர்ட்லாம் எம்ப்ளாயர் போடுறாங்க, இவங்களுக்கு அது பங்கு இல்லைங்கிறீங்க. பிரஷர்ன்றது வந்து ஃபேமிலிக்கு இருக்கிற பிரஷர் சார். அது நம்மளும் H4க்கு மாறணும்னு இவங்க நினைக்கிற பிரஷர். அந்த பிரஷரை விட்டுருங்க. மாத்திர பிரஷர் வந்து அவங்கள விட இவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது மாத்துறது வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அதை டெவலப் பண்ணி கொண்டு வரது தானே சார். அதுக்காக ஸ்பெஷலாக எந்த பிரச்சனையும் வந்து அவங்களுக்கு வரப்போதில்லை. அவங்க H4ல கண்டினியூ ஆனால் போதும், அவங்க இருக்கிற பேப்பரை வச்சு இவங்களே மாற்றிக்கலாம். அதை மாற்றுறதுன்றது வந்து இவங்க போய் லைனில் நின்று அப்ளை பண்ணி அந்த சிச்சுவேஷன் இல்லை, அந்த சிச்சுவேஷன் கிடையாது. ஒரு இமெயில் யார் பதில் சொல்ல முடியும்? மாற்றம்ன்றது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதாவது ஒரு நிமிஷம் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுங்க சார். பாயிண்ட் டேக்கன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சொல்லி ஆகணும் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ஓகே, நீங்க சொல்லுங்க. வர ஃபர்ஸ்ட் அந்த எலிஜிபிலிட்டி வரதுக்கு, அந்த H4 EAD வாங்குற எலிஜிபிலிட்டி வரதுக்கு H1 காரன் எவ்வளவு கஷ்டப்படணும் தெரியுங்களா சார்? அந்த எவ்வளவு எம்ப்ளாயர் கிரீன் கார்டு ஸ்பான்சர் பண்ணுவான்? சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வர 1% ஆஃப் எம்ப்ளாயர் வில் ஸ்பான்சர். இல்ல எனக்கு இந்த கிளாரிட்டி இல்ல. வேற யாரா சொல்ல. வேற எவ்வளவு பேர் L1 விசால வருவாங்க? ஒரு நிமிஷம் மைக் கொடுங்க. வேற ஆட்டோ கொடுங்க. அந்த பாயிண்ட் யார் பதில் சொல்ல முடியும்? அதுக்கு சொல்லுங்க, மைக் கொடுங்க. ஆக்சுவலா the point என்னன்னா, இல்ல சார், கேள்வி கேட்க முடியல. H4ல இருந்து H1 மாறதுல பெரிய பங்கு வந்து கணவர்கள் யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. உங்க தரப்புல அதெல்லாம் இல்ல, அது ஜஸ்ட் எம்ப்ளாயரோட வேலைங்க மாதிரி பேசுறீங்க. அவங்களுக்கு பங்கு இருக்கா? மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டேக் அவங்களுக்கு இருக்கா இல்லையா? சொல்றேன். ஆனா ஒரே ஒரு கேக்குற கேள்வி பதில் சொல்ல மாட்டீங்க.
இல்லை கண்டிப்பாக சொல்கிறேன். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா H1ன்றது வந்து ஹஸ்பண்டும் வர்றாங்க, ஒய்ஃப் வர்றாங்க. இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஒய்ஃபும் H1ல வர்றாங்க. அதெல்லாம் ஸ்பெஷல் இல்ல சார், ஒரே நிமிஷம் இருக்கு. அதெல்லாம் ஸ்பெஷல் கேசஸ். நம்ம பேசுற கேஸ்ல H4 விசால வரக்கூடிய மனைவி இருக்காங்க, ரைட்டா? H1B விசால இருக்கக்கூடிய கணவர் இருக்காங்க. உங்க தரப்புல நீங்க என்ன சொல்றீங்கன்னா H1Bக்கு மாறக்கூடிய ப்ராசஸ் இருக்குல்ல, அதை வந்து பெருசாலாம் அவங்க ஒண்ணும் பண்றது இல்ல. எம்ப்ளாயர் ஸ்பௌசஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அது அக்ரி அவங்க தான போறாங்க. ஆனா இல்ல இதுல ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். லெட்ஸ் அஸ்யூம் ஹஸ்பண்ட் வந்து H1ல இருக்காரு, ஒய்ஃப் H4ல இருக்காங்க. அந்த நீங்க எல்லாரும் பேசிட்டீங்க. ஆப்போசிட் சினாரியோ சொல்கிறேன். ஏன்னா எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க அவ்வளோ பேர் விமன் கூப்பிட்டு வராங்க ஹஸ்பண்டை, சரிங்களா? அவங்க H1ல இருப்பாங்க, ஹஸ்பண்ட் H4ல இருக்காங்கல்ல. இப்போ வந்து அவங்க H4ல இருந்தாலும் எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க, எந்த இதுவும் பண்ணுறது இல்லை. அதே தான் அட் த சேம் டைம் H1ல இருக்க ஒய்ஃப் வந்து வேலையும் பார்த்து குடும்பத்தையும் பார்த்து கணவர் என்ன பண்ணுறாரு? அப்போ அதில் H4ல வந்து ஜாலியாக இருக்காங்க, ஜாலியா இருப்பாங்க. இல்ல ஒரு பீரியடுக்கு அப்புறம் வந்து நீ இந்தியாக்கு வா. ஓகே, நீங்க ஓகே கணவர் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு சார். நீங்க சொல்ற கேसेस தமிழ் ஆட்கள் எல்லாரும் தமிழ் அதெல்லாம் நிறைய இருக்கு. எல்லா இந்தியன்ஸ் அப்படியே என்ன இருக்காங்க. ஓகே, இங்க ஐயோ நான் அந்த ஒரு மாமியார் வந்து ஒரு ஏர் ஃளைட்ல வந்து நான் ஒரு லேடி கூட டிராவல் பண்ணுங்க. இங்க அப்படியே என்ன அப்படிதான் இருக்காங்க நிறைய. நான் ஃபர்ஸ்ட் டைம் கேஸ். நீங்க இங்க பாருங்க. இல்ல இங்க ஹவுஸ்ல யாரா இருக்கீங்களா? H4 விசால கணவரும் H1B விசால மனைவியும் யாரா இருக்கீங்களா? நிறைய இருக்காங்க. சார் என் மனைவி அப்படிதான் சார். என் மனைவிக்கே நான் மாத்தினேன் சார். அப்படிதான் அந்த எக்ஸாம்பிள் வச்சு தான் நான் சொல்றேன். எந்த எக்ஸாம்பிள்ல? நான் இப்போ H1B வந்து என் ஒய்ஃப் H4ல வந்தாங்க. அவங்களுக்கு H1B மாத்துறதுக்கு நான் குழந்தையும் பார்த்துக்கிட்டு அவங்களையும் படிக்க வச்சு நான் நிறைய மாற்றங்கள் பண்ணேன். நிறைய தூங்காம அவங்கள சன் சர்டிஃபிகேஷன்ல ஜாவா சர்டிஃபிகேஷன் எழுத சொல்லி அது குழந்தையெல்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு அப்புறம் அவங்களுக்கு ஒரு எம்ப்ளாயர் பிடிச்சி ஒரு H1B பண்ணி அது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு? அது பயங்கர கஷ்டம் பிளஸ் ஸ்ட்ரெஸ். அது ஏன்னா அவங்களோட ஒரு நிமிஷம் கொஞ்சம் இதுல கிளாரிட்டி வேணும். என்னன்னா அவங்க சொல்றது என்னன்னா H4 இருந்து H1 மாறுறது இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு பெரிய ஸ்டேக் எதுவும் இல்ல, எம்ப்ளாயர் தான் பாத்துக்கறாங்கங்கறாங்க. ஆனா நீங்க பெரிய சொல்றீங்க. H1 வந்து எல்லா எம்ப்ளாயர் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் ஒரு எம்ப்ளாயருக்கு ஒர்க் பண்றேன் H1Bல, ஆனா என் ஒய்ஃபுக்கு அதே எம்ப்ளாயர்னால பண்ண முடியாது. வேற எங்காவது ஜாப் பார்க்கணும், அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா அவங்க இங்கே சிஸ்டம் புதுசு. அது ஏன்னா அவங்க ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக, ஏன்னா அவங்க வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறதுக்காக இதெல்லாம் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஆண்கள் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து எம்பவர் பண்ணி வேலைக்காக வேற ஒரு எம்ப்ளாயருக்கு சர்ச் பண்ணணும் சார். இது வந்து இட்ஸ் நாட் அவங்க சொல்கிற மாதிரி ஈஸி கிடையாது. இப்போ H4 வந்து ஒரே இவர் சொல்வதை ஏத்துக்கிறவங்க ஒரு நிமிஷம் சார், இவர் சொல்றதை ஏத்துக்கிறவங்க எத்தனை பேர்? பக்கம் மனசாட்சியோட பேசுங்க சார். ஒருத்தர் கூட இல்லையா சார்? அது ஒரு லாட்டரி சிஸ்டம் சார். எப்படி சார் லாட்டரி சிஸ்டம்? அது புரியல. லாட்டரி சிஸ்டம் சார். H1Bன்றது முதல்ல அவர் ஒரு கேள்வி கேட்டார்ல, அதுக்கு பாயிண்ட்டுக்கு பதில் சொல்லிடுறேன். H4ல இருந்து H4 EAD கன்வெர்ட் பண்றது பெரிய ப்ராசஸ். எங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாருல, அது கிடையவே கிடையாது. எப்படின்னா நான் H1B கிரீன் கார்டுக்கு நான் அப்ளை பண்றேன், ஓகேங்களா? I-140 அப்ரூவ் ஆன உடனே எங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கு, இமிகிரேஷன் டீம். அவங்கெல்லாம் நாங்கள் போடும்போது H140 வந்த உடனே நாங்கள் என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம் EADக்கு. அவ்வளோதான். இட் வில் கோ டு USCIS, தென் வில் கெட் அப்ரூவல் அண்ட் யூ வில் கெட் த EAD கார்டு. இதை நான் என் ஒய்ஃப் பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். எனக்கு எந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு? ஒன்றுமே கிடையாது. ஒரு பாஸ்போர்ட் கார்டு அனுப்பணும், கரெக்டுங்களா? அது ஐடென்டிஃபிகேஷனுக்கு. அப்புறம் நான் கொடுக்கணும். சரி, ஓகே ஒரு நிமிஷம் இருங்க. இது எனக்கே கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஃப்ளோர்ல விட்டுருவோம். அதாவது H4ல வரக்கூடியவங்கள அப்படியே H1B மாத்துறது இருக்குல்ல, அது வந்து கணவர்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் தான், ஒரு பெரிய வேலைப்பளு தான் அப்படின்னு சொல்றோம். கை தூக்குங்களேன். லைட்ட போடுங்க சார். ஒரு நிமிஷம் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. லைட்ட ஃப்ளோர் லைட் போடுங்க. இதான் இல்ல அது மெயினான ஒரு தான் வந்துச்சுல. ஓகே, ஆமா, டாபிக் மாறிச்சு. அவங்க சொல்றாங்க பாருங்க, நம்ம மாட்டிக்கிறோம்னா டாபிக் மாறிச்சா பேச கூடாது. நோட்டீஸ் பண்றாங்க இங்க பாருங்க சார். ஒரு பாயிண்ட பேசுறோம். அது முதல் விஷயம் என்னன்னா, இங்க வர நிறைய பெண்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நிறைய பெண்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. H4ல வந்துட்டு நான் ஏன் இப்படியே இருக்கணுங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை ஏதோ அவர்கள் பிரச்சனை மாதிரியே பேசப்படுது. இன்னொரு பக்கத்துல அவங்க ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு கிளாரிட்டி கொடுக்கணும். ரொம்ப சிம்பிளா நான் மட்டுமே பிரச்சனை சொல்ல முடியாதுல்ல சார். நான் சொல்லிடுறேன் சார், இருங்க சார். சார், ஸ்ட்ரெஸ் எங்க சார் இருக்கு? ஒன்ஸ் EAD வந்த பிறகு இவங்க வேலை தேடணும், இவங்க டிரைவ் பண்ணணும். அது ஓகே, அது எல்லாரும் பண்றது தானே. எப்படி பண்ணுவாங்க? அது ஓகே. இந்த ஊர் புதுசு. சரி, ஓகே சார். ஓகே
இல்ல 2 கேள்வி இருக்கு இதுல. இல்ல சார் ஒரு நிமிஷம் நான் கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வெயிட் பண்ண வரேன். சரி சார், ஓகே ஒரு இப்பதான் இல்ல சொன்னாங்க. வர கொஞ்சம் அமைதியா ஒரு இருங்க நிமிஷம். அங்க இருந்து படிச்சு இந்தியால இல்ல இருந்து இல்ல ஒரு நிமிஷம் நான் இப்ப நிறைய இமிகிரேஷன் பேசிட்டோம். இவங்க பேசின பாயிண்ட்ல வேற என்ன டிபேட் பண்ண வருவீங்க சொல்லுங்க. இமிகிரேஷன் நிறைய பேசணும். நான் வர இந்த சார் பேசாத நிறைய பேர் இருக்காங்க, வெயிட் பண்ணுங்க. ஹெச்என்பி மேட்ருக்கே இல்ல வர்றேன். இல்ல H1B வேணாம் போதும். இல்ல நாங்க இவ்வளவு தூரம் ஒரு நிமிஷம் முடிஞ்சிருச்சா? இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. போதுமான அளவுக்கு H1B அலசி ஆராய்ந்து விட்டதால் அதை முடித்து விடுவோம். ஒரே ஒரு क्वेश्चन தான் எனக்கு சார். ஒரே ஒரு கேள்வி தான். H1B தவிர வேற கேளுங்க. இல்ல அங்க இருக்க பெண்கள் எல்லாருக்கும் நம்ம ஊர்ல பிஇ பண்ணியிருக்கோம், எம்சிஏ பண்ணியிருக்கோம், ஈவன் டாக்டரேட் வரைக்கும் படிச்சுட்டு H1Bல எங்களை கூட்டிட்டு வந்தாங்கங்கிறாங்க. அவங்கள அமுச்சு விட்டுட்டு நம்ம பின்னாடி வந்தோம். நம்பர் 1 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்து அவங்களா வரல. நாங்கள் அங்கேருந்து சொல்லியிருப்போம், நீ எப்போ தான் ஆன்சைட் போகிற, நீ எப்போ தான் ஆன்சைட் போகிற. ஓகே ஒரு நிமிஷம் கொஞ்சம் லீவ் தி H1B நெக்ஸ்ட் பார்ட் வாங்க. எல்லாரும் சொல்கிறாங்களே சமையல் வந்து நாங்கள் மாறிட்டோம், நாங்கள் வந்து பெண்கள் அம்மா வீட்டில் இருந்ததுலேருந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து மாறிட்டோன்ட்டு. இங்கே யூஎஸில் இருக்க என் வீடு வந்து எக்ஸ்டெண்டட் என்னோட வீடு, என் மாமியார் வீடு கிடையாது. நான் என்ன மெத்தடில் சாம்பார் வைப்பனோ அதை தான் அவர் சாப்பிடணும். இந்த மனுஷன் நான் எப்படி புளிக்குழம்பு எங்கள் அம்மா கிட்ட ஃபோன் அடித்து, அம்மா சுவிதா போகிறேன், கத்திரிக்காய் வாங்கவா வெண்டைக்காய் வாங்கவா, எங்கள் அம்மா வெண்டைக்காய் வாங்கிட்டு வாடி, நீ போன வாரம் வச்சுட்ட கத்திரிக்காய் அப்படின்ட்டா வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மா சொன்ன மெத்தடில் பண்ணி வைப்பேன். அவங்க அம்மாவோட ஆமாங்கய்யா இல்லை நான் பண்ணாலும் இல்லை அவங்க நாங்கள் சொல்கிறோம்ல எங்களோட டேஸ்ட் மாறிடுச்சு, ஹஸ்பண்ட்காண்டி காரமாக இருந்தால் நாங்கள் வந்து அப்படிலாம் கிடையாது. எனக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் பாவம் அந்த மனுஷனுக்கு கொடுங்க. என்ன தைரியத்தில் இங்கே வந்து உட்காந்தீங்க? இல்லை என்னதான் சொன்னாலும் இவங்க சொல்கிறாங்கல்ல நாங்கள் நிறைய மாறிட்டோம், இது ரெஸ்பான்சிபிள் எடுக்கிறோம் எல்லான்ட்டு. இந்த இருக்காங்கல்ல மென்ஸ் ரெஸ்பான்சிபிள் 30-40% எடுப்போம். குக் பண்ணுறோம், டிஷ் வாஷர் பண்ணுறோம் எல்லாம். லாஸ்ட் வீக் இவ யோகா பண்ணுறேன்னு வந்து காலை வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டான். 5 நாள் வந்து டாக்டர் வந்து நீ எதுவுமே பண்ணக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டார். 5 நாள் நான் தான் ஃபுல்லாக எல்லா வேலையும் பார்க்கணும். யாராவது ஒய்ஃபை உட்கார வச்சுட்டு 5 நாளும் வந்து பண்ணி பாருங்க, ஏன் பண்ண முடியாது. ஏன் என்ன குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய சேலஞ்சு அப்படின்னு 45 வயசானதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. நான் நல்லா குக் பண்ணுவேன், 50% என்னால ஷேர் பண்ண முடியும். ஓகே நீ எந்த டீம்ல உட்கார்ந்திருக்கீங்க தெரியுதா இல்லையா? எனக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, இவர் எதுக்கு இந்த பக்கம் பேசுறாரு. ஒரு நிமிஷம் என்ன சொல்றேன் நீ எந்த இதுக்கு கோல் போடுறீங்க? வைஃப் வந்து அவங்க வந்து எப்படி மாறுறாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலில இருந்து வந்து தே ஆர் டேக்கிங் த கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம சொல்றாங்களே ஃபினான்ஷியலி நாங்க எடுக்கிறோம் எல்லாம், அதெல்லாம் எப்படின்னா இன்னைக்கு வந்து வேலை கிடைக்காட்டி நாளைக்கு எதாவது படித்தோம் அப்படின்னா போயிடலாம். நீங்கள் 1 மந்த் வந்து அவங்க ஒய்ஃபோட பிளேஸில் இருந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக மாறி, நான் சொல்கிறேன்ல நான் குக் பண்ணுறேன், டிஷ் வாஷர் பண்ணுறேன் எல்லான்னு, இதை வந்து ஒரு 1 வீக் கண்டினியூஸாக பண்ணி பாருங்கள். அவங்களோட ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் 100% எல்லா வேலையும் நீங்கள் பண்ணி பாருங்கள், பண்ண முடியாது. நான் ஏன்னா லாஸ்ட் மந்த் ஓகே நீங்க பேசாதவர்கள் யாரும் வர கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, பைண்ட் பண்ற டைம் வர பேசாதவர்கள் சார் நீங்க தான் நிறைய பேசுறீங்க, வீட்ல பேச முடியாதெல்லாம் இங்க தான் பேசலாம்ல போல ஒரு தெரியுது. சொல்லுங்க மேடம். டைம் ஆச்சு முடிப்போம். அந்த சைடுல வந்து நான் இத செய்றேன், நான் அத செய்றேன். அதுல எதை டிபேட் பண்ண விரும்புறீங்க? அதுல எதை மாறுபடுறீங்க? என்னன்னா they all came as daddy's little princess and they still want to be princess. எனக்கு வந்து they have to change into a queen, not to be a princess throughout. They have to be the queen. இப்போ குவீன் வந்து சும்மா உட்காந்துட்டு யாரோ பண்ணுவாங்க, தேவசேனாவை பார்க்குறாங்கல்ல, தி ஹவுஸ் தேவசேனா உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இட்ஸ் யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி, யூ ஷுட் டேக் ஆன் தட். உட்காந்துட்டு நான் பாத்திரம் விளக்கணும், நான் சமைக்கிறேன், யூ கேன் பி a princess, you are a queen now, your husband made you a queen now. சரி ஓகே வேற பேசாதவர்கள் கொடுங்க பக்கத்துல. பக்கத்துல கொடுங்க. வரேன். சரி இது மாதிரி இதுல எதை டிபேட் பண்ண வருமே, எதை டிஸ்பியூட் பண்றீங்க? சார் சொன்னாரு சைக்கலாஜிக்கலா வந்து அவங்க மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சைக்கலாஜிக்கலா மாறினது அவங்க மட்டும் தான் அப்படிங்கறது எதை வச்சு சொல்றீங்க? இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் இல்ல பேசாதவர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண வரேன். முதல்ல மாதிரி வந்து இப்போ ஒரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மனைவி வந்து மாமியார் வீட்டுக்கு போறது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது இல்லைங்களா? தனித்தனியா ஒருத்தவங்க வந்துடுறாங்க.
ஆனால் இந்த சைக்கலாஜிக்கலாக மாறுறது, இப்போ நான் வந்து இங்கே வந்துட்டேன், நான் இங்கே எங்கள் அம்மா வீட்டுக்கு பேசணும், இல்லை இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம கேட்டுட்டு தான் முடிவு பண்ணுறோம் இல்லைங்களா? இப்போ அந்த சைக்கலாஜிக்கலாக மாறினது நாங்களும் சேர்ந்து தான் இல்லைங்களா? அவங்க மட்டுமே சைக்கலாஜிக்கலாக மாறுறது இல்லை கிடையாதுங்களா? ஓகே 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 வரேன். இந்த பக்கம் பேசாதவங்களுக்கு மைக் கொடுங்க. பேசாதவங்க மைண்ட் அப் சீக்கிரம். ஓகே நீங்க இப்போ இவங்களும் சொல்றாங்க நீங்க சொன்ன பாயிண்ட்ல இதுல எது ஸ்ட்ராங்கா நான் இதுல டிஸ்பியூட் பண்றேன். இந்த ஒரு விஷயம் வந்து அவங்க ஒரு 10% கூட சொல்ல வாய்ப்பே இல்லை. நான் ஸ்ட்ராங்கா டிஸ்பியூட் பண்றேன். என்ன பாயிண்ட் சொல்லுவீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்கினேன். பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்கினேன். ஒரு 10 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணேன். ஐ காட் த பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்ட் ஃபார் 3 times. பட் மேரேஜ் ஆகி 25 இயர்ஸ் ஆச்சு, இன்னும் வீட்டுக்காரங்க நல்ல அவார்டு வாங்கவே முடியல. திருப்தியே இல்லை, அப்ரிஷியேஷனே இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ண வரேன். அதாவது நான் ஸ்கூல்ல படிக்கும்போது பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்கினேன், வேலை பார்க்கும்போது பெஸ்ட் எம்ப்ளாயர்னு அவார்டு வாங்கினேன், வீட்ல பெஸ்ட் ஒய்ஃபுக்கு அவார்டு வாங்கவே முடியல. திருப்தியே இல்லை. ஏன் அக்னாலேஜ் பண்ண மாட்டாங்கறீங்களா? அக்னாலேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நோ காம்ப்ளிமெண்ட், நோ அப்ரிஷியேஷன், நோ ரெகக்னிஷன். சரி ஓகே வேற பேசாதவங்க அவங்க கொடுங்க. என்னம்மா நீங்க முதல்ல மைக் பாஸ் பண்றதுக்கே உட்காந்துருக்கீங்களா? எப்ப மைக் இந்த பக்கம் வந்தாலும் வந்தா வச்சுக்கங்க, இந்த வச்சுக்கிற கொடுத்துட்டே இருக்கீங்க. எது கேட்குற கடைசியில் முடிச்சு போகும்போது மைக்கே வரல எனக்கு, பேசவே கொடுக்க மாட்டீங்க மாப்ள. இல்ல நீங்க 2 பேர் மைக்கே வரலன்னு சொன்னா கொலகாண்டாயிருவேன் நானு. இல்ல இப்ப H4EAD ல வந்து ஐயோ அத புடிச்சாச்சு. அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு எனக்கு. அந்த இத மட்டும் விட்டுருங்க, வேற என்ன வேணா சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இல்ல அந்த H4EAD வாங்கி கொடுத்தா கூட நாங்க எங்களோட கிட்ஸ் எப்படி டேக் கேர் பண்ணிக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜாப் தான் நாங்க சூஸ் பண்ண முடியும். நாங்க எங்க இஷ்டத்துக்கு இங்க இருந்து நாங்க எங்கயாவது வேற ஸ்டேட்டுக்கு எங்களுக்கு வேலை கிடைச்சா கூட நாங்க போக முடியாது. ஓகே கணவருக்கு ஜார்ஜியாலயும் உங்களுக்கு வந்து டாலஸ்லயும் கிடைச்சா நீங்க போக முடியாது, இங்க இருக்கிறது தேட வேண்டியிருக்கு. கிட்ஸோட கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்க மட்டும் தான் எடுத்துக்கணும். அவங்கள வச்சு தான் எங்களோட ஜாப் கூட நாங்க சூஸ் பண்ண முடியும். ஓகே ஒரு வேர்டான பாயிண்ட் தான். வர பேசாதவங்களுக்கு மைக் கொடுங்க. வேற யாரும் பேசல. ஒரே ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் மட்டும் சொல்றேன். அந்த மாற்றங்கிறது வந்து ஹார்மோனியை கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட். ஓகே பெரிய ஒரு ஹார்மோனி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எப்போ ஹஸ்பண்ட் அதிகப்படியாக சந்தோஷப்படுவாங்கன்னா அந்த ஒய்ஃபுக்கும் இன்லாஸ்க்கும் அந்த சிங்க்ரனைசேஷன், அதாவது என்னோட பேரண்ட்ஸோட சிங்க்ரனைசேஷன் ஆகும்போது இன்னைக்கு என் ஒய்ஃபை பற்றி ஏதாவது நான் எங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னேன்னா அவங்க என்னதான் வச்சு சாவடிப்பாங்க, நீ முதல்ல விட்டு கொடுறான்ட்டு. அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க மாறி அவங்களோட ஈகோவை விட்டு கொடுத்து என்னோட பேரண்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தாலும் அவங்களை எப்படி அனுசரித்து நடந்துக்கிறாங்கிறது தான். So that's what is the actual change. That's the prime happiness. That's what brings. ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெயிட். நான் வரேன் ஒரே ஒரு நிமிஷம். இங்க பேசுறது வேற யாரெல்லாம் இருக்கா? அப்புறம் மைக்கே வரல, கடைசில யாரா கம்ப்ளைண்ட் பண்ணா சமகாண்டா இருறானே. ஓகே இவங்க இதெல்லாம் எது ஸ்ட்ராங்கா டிஸ்பியூட் பண்ண விரும்புறீங்க? இந்த ஒண்ணு வந்து கம்ப்ளீட்லி நோ, இல்ல 10% கூட உண்மை இல்ல என்ன? இல்ல அவங்க சொல்றாங்க இல்லையா, நாங்க வந்து கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறமா அந்த சைடு எல்லாத்தையும் நாங்க மாறிக்கிறோம்னு சொல்லிட்டு அதுல யாரும் மாறது இல்ல. இங்க நம்ம இருக்கோம். ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. காமனா சொன்னா எப்படி, ஏதாவது ஜெனரிக்கா சொன்னா எப்படி? ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. எங்க ஹஸ்பண்டுக்கு எங்க ஃபேமிலி, அதாவது எங்க மாமனார் மாமியார் சொல்றபடி தான் நாங்க கேட்டுட்டு இருக்கணும் அந்த வீட்ல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. பட் யூஎஸ்ல நமக்கு இது எங்க வீடு, இது நான் சொல்றதுதான் ரூல்ஸ். என் ஹஸ்பண்ட் நான் சொல்ற ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஐ அம் தி குயின் ஹியர். யா கண்டிப்பா எஸ் ஐ அம் a queen here. நீங்க எப்படி ஐ அம் the queen for the house னு எப்படி சொல்றீங்க? ஏதாவது எல்லா இடத்தையும் see நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், நான் ஜாபுக்கு போயிட்டு இருக்கேன். I don't want to and I want to take a break for 3 months. I can take it, but my husband even he cannot think about it. அவர் பிரேக் எடுக்கணும்னு நினைச்சு கூட பார்க்க முடியாது. because he needs to work. நான் எனக்கு வேண்டாம்னா நான் லீவ் எடுப்பேன், நான் பிரேக் எடுப்பேன், நான் ஜாபை குவிட் பண்ணுவேன். I can take care of my kids. நான் இந்தியா போவேன். everything is on my control. குக் பண்றதுல இருந்து everything is on my control. ஓகே உங்க வர்க்ல வந்து வீட்டு ஹஸ்பண்ட் ஷேர் பண்ணிக்கறாப்லையா? யா ஓகே இந்த அம்மாட்ட கொடுங்க, இந்த அம்மாட்ட கொடுங்க. ஓகே நீங்க சொல்லுங்க. நான் வரேன் நீங்க பேசிட்டு கொடுங்க. நான் ஆக்சுவலாக இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ண தான் சொன்னேன். அதாவது இது நம்ம வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜுரம், சின்ன சிக்னஸ் எதுனாலும் வந்து உடனே நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளை வந்து ஒரு குயின் மாதிரி ராயல் ட்ரீட்மெண்ட். இதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் தலைவலிக்குதா மாத்திரையை போடு, வேலையை செய், ஜுரம் அடிக்குதா பரவாயில்ல, ஜுரம் தானே அதை அடிச்சுட்டு போகுது. கணவர் ஷேர் பண்ணிக்கிறதே இல்லையா? இல்ல யூ ஆர் அஸ் அ மதர், ஒரு பசங்களை பாக்குறது எல்லாருக்கும் நம்ம வந்து புஷ் தான் பண்றோம். அது இஸ் a big difference. ஓகே பட் கணவர் ஷேர் பண்ணிக்கிறது இல்ல. நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டாலுமே பொதுவாவே women வந்து இமோஷனலாவும் பிசிக்கலாவும் we push through it too much. இல்ல நீங்களா புஷ் பண்றீங்களா, உங்க பிரஷர் புஷ் பண்ணுதான்னு கேக்குறேன். சிச்சுவேஷனே அப்படிதான் இருக்கு. நமக்கு என்ன பிரச்சனைனா நமக்கு தான் தெரியுது, அதெல்லாம் அவருக்கு தெரியாது. நமக்கு தான் தெரியும் என்ன மருந்து கொடுக்கறதுன்னு. அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம தான் எடுத்து நிறைய வர. சரி மல்டி டாஸ்கிங். ஓகே கொடுங்க. டைம் ஆச்சு.
சார் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் சார். நீங்க இப்ப ஒரு 5 நான் மைக்கே நிமிஷத்துக்கு குடுக்க முன்னாடி கூடாது. சரி இதோட முடிச்சுக்கலாம்னு இதுக்கு நினைச்சேன். நீங்க தான் பதில் சொல்லணும். ஏன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால சொன்னீங்க இப்பதான் துணி துவைக்கணும்னா உங்க வசதிக்காக வாஷிங் மிஷின் இருக்கு. நினைச்சேன். பாத்திரம் இந்த பாயிண்ட் கழுவணுமா நான் பதில் உங்க சொல்றேன். நான் பதில் சொல்றேன். டிஷ் வாஷர் இருக்கு. நான் பதில் சொல்றேன். அது எப்படி அது என்ன சொன்னீங்க? அதை உங்க சொல்லலாம். அதானே, அது எங்களை பார்த்து ஒரு பெண்களை பார்த்து இதெல்லாம் எங்களோட நினைச்சேன் நீங்க வேலை, நீங்க இந்த பாயிண்ட் society நீங்க யாரு வருவீங்க determine தெரியும். பண்ணது? நான் சொல்ல வரேன். அந்த பாயிண்ட் நீங்க வருவீங்கன்னு தெரியும். நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா முதல்ல இந்த வேலையெல்லாம் யார் பார்த்துட்டு இருந்தா? பெண்கள் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ இங்க மாறி இருக்கு. முழுசா மாறி இருக்கு. நான் ஒத்துக்கிறேன். இந்த வேலைலாம் அவங்களுக்கு தான் நீங்க தான் பண்ணிருந்தீங்க. ஆனாலும் நீங்க எப்படி ஒரு பொது மேடையில இதெல்லாம் உங்க வசதிக்காக கட்டமைச்சிருக்கோம் நீங்க சொல்லவே கூடாது. ஒரு நிமிஷம் ஏன்னா இருமா. நீங்க இவ்ளோ ஷோ நடத்துறீங்க. ஒரு நிமிஷம். உங்க வாயில இருந்து அந்த வார்த்தையை நான் இப்ப எதிர்பார்க்கல. நான் பதில் சொல்றேன். இப்ப நான் இத மாதிரி என்னாலயும் பேச முடியும். சொல்லுங்க. Right. நான் சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படி என்றால் அந்த வேலை அவர்களுக்காக இருந்த போது ஒதுக்கப்பட்டுச்சு. ரைட்டா? அங்க இப்ப கிடையாது. இப்ப நான் வந்து இப்ப நாங்க ஏத்துக்க மாட்டோம். நான் இப்ப நீங்க சொன்ன சரின்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? நீங்க சொல்லுங்க சார். அதான் நீங்க அதாவது சொல்லுங்க நான் கேட்டுட்டு பதில் சொல்றேன். அதான் என்னன்னா ஒருத்தர் எனக்கும் ஜனநாயகம் தெரியும். என்னாலயும் பண்ண முடியும். because I am in the profession. I am a professional. கண்டிப்பா ஒத்துக்கிறேன். I am a professional. I can do கண்டிப்பா that. ஒத்துக்கிறேன். I can do that. என்ன விட நீங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க நான் ஒத்துக்கிறேன். சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க நான் பதில் சொல்லிடுறேன். இல்லம்மா அதான் ஒரு நிமிஷம் பொறுமையா கேட்டா பேசலாம். இல்ல நீங்க சொன்னது if you want to say you are right. கேக்குறேன். நீங்க பதில் சொல்லுங்க. If you want to say you are right, I will say I have no problem. Yes, you are right. Okay, leave it. Okay. See என்னன்னா எப்பயுமே வந்து நீங்க do you think நான் ஒரு இது நான் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் அப்படி சொல்லியிருந்தேன்னா ஐ கேன் கரெக்ட் மை செல்ஃப். எனக்கு அதில் எந்த இன்ஹிபிஷனும் கிடையாது. சொல்ல வந்ததோடைய நோக்கத்தை முழுமையாக கேட்டால் ஐ கேன் ஆன்சர் எனிதிங். நீங்க திரும்ப கூட பேசும்போது ஐ கேன் டூ தட் பிகாஸ் ஐ டோன்ட். ஓகே see I can manage, I can do anything. நான் சொல்ற மாதிரி I am a professional in this, I can do anything. பட் நான் சொல்ல வரும்ல அதை சொன்னதுக்கான காரணம் என்னன்னா பெண்களை அதிலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்ட கருவிகள் தான் கிரைண்டர். என்னுடைய ஷோல நானே பல முறை சொல்லி இருக்கிறேன். அப்படி பேச ரைட்டா? Do you if you think that நான் இன்னும் உங்க வேலையை உங்களோட வேலைன்னு நினைச்சு நான் சொன்னேன்னு நினைச்சேன்னா நீங்க நினைச்சீங்கன்னா சாரிம்மா தப்பா எடுத்துக்காதீங்க. சாரி தப்பா எடுத்துக்காதீங்க. யூ ஆர் வெல் மெச்சூர்ட், யூ ஆர் வெல் grown old. ஓகே ஸ்டில் ஐ கேன் மேனேஜ். பட் கூட பேசும்போது என்னன்னா ஐ கேன் டூ மச் பெட்டர் தேன் யூ. மீண்டும் ஐ கேன் டூ மச் பெட்டர் தேன் யூ. ஐ ஹவ் மச் பேஷன்ஸ் தேன் யூ. பட் யூ கான் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கங்க. நான் சொல்ல வந்த ஒரு நோக்கம் என்னன்னா உங்களுடையதுன்னு சொன்னதுக்கு ஒரு கிரைண்டரும் ஒரு மிக்சியும் இன்னைக்கும் அரசியல் கட்சிகள் இருந்து எல்லாரும் எதற்காக கொடுக்குறார்கள்? வெளியே கொண்டு வரதுக்காக கொடுக்குறாங்க. அப்படி அது சொல்ல வந்து என்னன்னா நீங்கள் அவர்களுக்கு ஏதோ செய்த வந்த ஒரு மாதிரியும் நீங்க வந்து பண்ண மாதிரி சொன்னீங்க. உங்களை வெளியே கொண்டு வரதுக்காக வந்தது போல அவர்களையும் வெளியே கொண்டு வரதுக்கு தான் அந்த வேலை. அப்ப அவங்க பண்ணட்டுமே. அதை தான் நான் சொல்ல வந்தேன். நீங்க அதை இப்படி மாத்தணும்னா ஐ கேன், எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஐ ஹேவ் நோ இன்ஹிபிஷன்ஸ். நீங்க ஸ்டில் நான் என்னுடைய ஷோலே பல முறை குவாட் பண்ணியிருக்கேன். அப்படியாக ஒரு பெண்ணை வந்து நேரத்தை குறைக்கிறதுக்காக கொண்டு வந்த கருவிகளை சொல்லாதீங்கன்னு என்னுடைய ஷோலேயே பல முறை சொல்லியிருக்காங்க. சட்னி வந்து அம்மியில் அரைச்ச மாதிரி வரலன்னு. அம்மியில் வேணா நீ போய் அரைன்னு சொல்லியிருக்கேன். ரைட்டா? எனக்கு அதில் எந்த தயக்கமும் கிடையாது. அது எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. அதனால நீங்கள் நான் ஏதோ ஒன்று சொன்னது புரியும் அதுலேருந்து எடுக்க முடியும்னா எடுத்துக்கன்னு விட்டுருவேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு என்ன தயக்கம் இருக்கு? ஐ வில் டூ தட். பட் திங் இஸ் என்னன்னா இதை போல ஒரு வார்த்தையை வச்சு கேம் விளையாடணும்னா ஐ கேன் பிளே a game for 4 hours with all you. Right? Don't do that. சரி சார். பல கணவன்மார்களுக்கு இது தெரியாதுன்னே தெரியாது. என்னன்னா தமிழ் சமூகத்தில் கணவன் மனைவிக்கு என்ன செய்யணும்னே தெரியாது. எப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி மனைவி பெண்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. போனால் இந்த இடத்துல இப்படி நடந்துக்கணும், இப்படி சமைக்கணும், எல்லாத்துக்கும் நீ ஒத்து போகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பையங்களை கூட நீ போய் அந்த பொண்ணை இப்படி மதிக்கணும், இவ்வளோ அன்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், அது கொடுத்ததே கிடையாது. அது சொல்லி கொடுக்கவே இல்லை. அதனால தான் இவ்வளோ குழப்பம், இவ்வளோ பிரச்சனை. அந்த பக்கம் அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சாங்கன்னாவே அவங்க எல்லாருமே சொர்க்கத்துக்கு வந்துருவாங்க, எல்லாருமே சந்தோஷமா இருக்கும். All right, okay guys, okay. See, it's time up. Okay guys, see actually the thing is என்ன அப்படின்னா சில விஷயங்களை ஹார்ட் ரியாலிட்டி நம்ம வந்து பேசிதான் ஆகணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா முன்னைய காட்டிலும் ஆண்கள் வீட்டு வேலையை பகிர்ந்து கொள்றதுல அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஷிஃப்ட் நடந்திருக்கு. இட்ஸ் யதார்த்தமான உண்மை. அதில் மாற்றலாம் பேச முடியாது. நானே நிறைய பேர் வீடுகளுக்கு போகும்போது லஞ்சுக்கோ டின்னருக்கோ போகும்போது நான் பார்த்துருக்கேன். ரைட்டா?
இது ஏன் நான் அவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறேன் அப்படின்னா, இது ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னா, நம்ம ஊர்களில் தமிழ்நாட்டிலேயோ இல்லை வேற எங்கேயோ இந்தியாவில் இருக்கும்போது என்ன பிரச்சனை ஆகும்னா, ஒரு பையன் அந்த வேலையை எடுத்து பாத்திரம் திறக்கினாலோ இல்லை பாத்திரத்தை மடித்து சும்மா அந்த இடத்துல காய வச்சா கூட அம்மா முதல்ல என்ன பண்ணுவாங்க, என்னடா இது உன்னை இப்படியாடா வளர்த்தேன், இதுக்காடா உன்னை வளர்த்தேன் அப்படின்னு முடிப்பாங்க. ரைட்டா? இப்போ அப்படி யாரும் சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்க இங்க இருக்காங்க, இங்க என்ன வேலை பார்க்கன்னு தெரியாது. மேபி அங்கேயும் அம்மா தான் சார் மாறி இருக்காங்க சார், கொஞ்சம் சொல்லக்கூடாதுன்னு. டைம் அப், ஃபினிஷ் சார். ஓகே. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு தேதிக்கு அவர்கள் ஓரளவுக்கு மாறி இருக்காங்க. நம்ம முழுமையா நிராகரிக்கிறது என்ன பண்ணோம்னா, பழைய ஓல்டேஜ் கொண்டு போய் விட்டுரும். தே ஹேவ் சேஞ்ச்டு மோர். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு இங்க மெய்டு கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்கு, டிரைவர்ஸ் கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்கு. இப்போ யார் பண்றா? கணவர்களே போறாங்க, கணவர்களே பிள்ளைகளை கொண்டு போய் விடுறாங்க, கணவர்களே வீட்டில் கூட வேலையை பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் வீட்டில் கூட டாய்லெட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களே க்ளீன் பண்ணி மேனேஜ் பண்ணுறாங்க, 2 பேரும் மேனேஜ் பண்ணுறாங்க. ஆனால் மொத்தமாக கணவர்கள் எதுவுமே செய்வது இல்லை அப்படின்னு போல பேசணும்னா அவர்களை மேலும் டிஸ்கரேஜ் பண்ணி ஓரமாக ஒதுக்கிறோம். we should not do that, right? we should not do that. இன்னொரு விஷயம் என்னன்னா, பெண்கள்னு பார்த்தோம்னா பெண்கள் முன்னே காட்டிலும் இப்போ நிறைய படித்திருக்கிறார்கள், அவர்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு. அப்போ அவங்க H4லேருந்து H1B மாறணும்னு நினைக்கிறாங்க, which is their right, அவங்களோட ரைட். அந்த ரைட்டுக்கு நம்ம வந்து எவ்வளவு தூரம் ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமோ எடுக்கணும். ஆனா அவர்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கு அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு செடி நல்லா வளர்ந்துட்டு இருக்கு, திடீர்னு உனக்கு கல்யாணம் இருக்கு அப்படின்னு செடியை டக்குன்னு பிடுங்கி ஒரு இடத்துல வச்சுட்டீங்கன்னு வச்சுங்களேன், திருப்பி அந்த இடத்துல வளர்றது கஷ்டம் தான். 1000 சொல்லலாம், எனக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லலாம், அந்த செடி வளர்றது கஷ்டம் தான். ஆனா அந்த செடி வளரும், அந்த செடி வளரும். ஆனா அந்த செடி அதே மாதிரி இயல்பு நிலையில இருக்கா இல்லையான்னு அந்த செடி தான் சொல்லணும், நம்ம சொல்லக்கூடாது. நாம என்ன பண்றோம்னா, ஓகே இந்த செடி தான் வளருது, சூப்பரா வளருது, நல்லா வளர்ச்சி இருக்கேன்னு. அந்த வளர்ச்சி இல்லையாங்கிறது அந்த செடி பேசாது. அதனால நம்மள முடிவு பண்ணிக்கிறோம் அந்த செடி அப்படிலாம் இல்லை. ரைட்டா? யோசிச்சு பாருங்க, நமக்கு சுகர் டீல குடிக்கும் போது கொடுத்த அளவோட கொஞ்சம் கம்மியா இருந்தாலே சுகர் கிடைக்கான்னு தேடுறோம். ஒரு பொருள் டீயை நமக்கு ஏற்ற சுகர் குவாலிட்டி இல்லைன்னா குடிக்க முடியல. ஆனா யாரோ ஒரு பெண் ஏதோ ஒரு வீட்டில் பிறந்து அவங்க ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்து அவங்க எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு இருக்கணும்னா இட்ஸ் நாட் தட் ஈஸி. இட்ஸ் நாட் தட் ஈஸி. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஓகே இங்க வந்துட்டா வளர்ந்துட்டா மாத்திப்பான்னு. ஆக்சுவலா என்னன்னா, நம்ம யாருமே அவர்களை ஓகேவான்னு கேட்கறதே இல்லை. இது யதார்த்தமான உண்மை. இது நீங்க வந்து அவங்களை சப்போர்ட் பண்ற நினைச்சா கூட ஐ எம் ஃபைன் வித் இட். ஏன்னா உண்மையிலேயே உங்க வீடுகளில் இருக்கவங்கள உங்க மனைவி கிட்ட எத்தனை பேர் ஆர் யூ ஓகேன்னு கேட்டிருக்கீங்க? எல்லாரும் தோணலாம், நான் ஏன் கேட்கணும்னு ஆக்சுவலா தோணும். பிகாஸ் ஒரே வீட்டில் இருந்தாலும் கூட அவர்கள் எவ்வளவு தூரத்துக்கு மனதளவில் ஓகேன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம கேட்க மாட்டோம். நான் அதுக்கு தான் நான் கேட்டேன், எவ்வளோ பேர் வந்து மனைவி H1Bலையும் கணவர் H4லையும் வந்தீங்கன்னு. யாராவது கேசஸ் அவர் சொல்றாரு, நான் பார்த்தது இல்லை, அதனால ஓட்டிங் கூட விட்டேன். ஆனா பெரும்பாலான கேஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி இருக்காங்க. ஏன் அப்படி ஒன்று இருக்கு? இன்னொரு யதார்த்தத்தை பேசுவோமே. ஒரு வீட்டில் 2 பேர் வேலைக்கு போறாங்க, ஒரு இடத்துல திடீர்னு ஜார்ஜியால வேலை இருக்கு, இன்னொரு பக்கம் டாலஸ்ல வேலை இருக்கு, யாரு குவிட் பண்ணுவா? இது சொல்லலாம், இது ஆக்சுவலா சொல்லலாம். நான் இன்னொரு பக்கம் என்ன வரும்னா, மதர் கேர் கிட்ஸுக்கு கிடைக்கிற மாதிரி வருமா வராதா? மதர் கேர் கிட்ஸுக்கு வருமா? இந்த கேள்வி அடிப்படையில் வரும். இன்னொரு பிரச்சனைனா, நீங்க எல்லாம் சேலரின்னு ஒன்று சொல்லுவீங்க, சேலரியை வச்சு தான் கட்டமைக்கப்படுதுன்னு. ஆப்வியஸா சேலரியை வைத்து கட்டமைக்கப்பட்டாலும் மனைவியோட ரோல் என்னன்னு ஒரு கேள்வி வந்துருது ஹவுஸ்ல. இது ஒரு ட்ரெடிஷனல் நம்ம கிட்ட வந்த மனநிலை, அது முழுதாக மாறல, கொஞ்சம் மாறி இருக்கு. இட் நீட்ஸ் டு பி அக்னாலஜ்ட். பட் ஆனால் இன்னும் மாற வேண்டியது தூரம் நிறைய இருக்கு. we have to think about that நினைக்கிறேன். ஆக்சுவலா ஒரு டிபேட்ல வந்து என்னைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, சில பாயிண்ட்ஸ் வந்து அக்னாலஜ் பண்றது தான் சரி. நீங்க வந்து இந்த பக்கத்துல இருக்கங்காவே எல்லாத்தையும் ஆப்போசிட்டா பேசணும்னு அவசியம் இல்லை. சில விஷயங்களை நீங்க இவங்க பேசுறது அக்னாலஜ் பண்ணுங்க, அதே போல அவர்கள் நீங்க பேசுறது அவங்க அக்னாலஜ் பண்ணணும். அதுதான் ஒரு ஹெல்தியான சொசைட்டிக்கு அழகு. அதுதான் அடுத்த லெவலுக்கு நீங்க கொண்டு போகும். நீங்க எல்லாத்தையுமே நான் மறுத்து தான் பேசுவேன் அப்படின்னா will not go any places. Thank you guys. நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருந்தவங்க மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் எல்லாரும் சந்திக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, மேபி இந்த ஒரு ஜாலியான கான்வர்சேஷனுக்காக சில பேர் சும்மா ஜஸ்ட் ஃபன் ஃபார் ஃபன் ஏதாவது சொல்லியிருப்பேன், அது பெருசாக எடுத்துக்காதீங்க. ஆரஞ்சு கலர் சட்டை சொக்கா சார் சும்மா சொன்னதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே, சீரியஸாக எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஏன்னா ஒரு லைவ் இன்டராக்டிவ் ஷோவில் வந்து நீங்க அப்பப்போ ஏதாவது ஒரு சின்ன ஜோக்ஸ் கிராக் பண்ணி ஒரு லைவாக இருந்தால் தான் அது வந்து லைவ் ஷோவாக இருக்கும். இது டெலிகாஸ்ட் பண்ணுற ஷோ இல்லை, இட்ஸ் லைவ் ஷோ. ஸோ அப்பப்போ சின்ன ஜோக் கிராக் பண்ணால் நல்லா இருக்கும். அதுக்காக சொன்னது தான் தவிர உங்களை யாரும் எனக்கு பர்சனலாக தெரியாது. ஐ டோன்ட் டூ பர்சனல் அட்டாக்ஸ் டூ. ஸோ யாரும் மனசில் அப்படி இருந்தால் தப்பா எடுத்துக்காதீங்க. இட்ஸ் நாட் மைண்ட். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. நம்ம எல்லாருமா நம்ம அட்லாண்டா ஸ்டார்ஸுக்கும் சரி, திராவிடையப்பன் அவர்களுக்கும் சேர்ந்து ஒரு நல்ல பலத்த கரகோஷம், நல்ல கைத்தட்டலாமே.
அட்லாண்டா தமிழ் மன்றம் சார்பாக நம்ம இந்த ஆண்டு பிரசிடென்ட் திரு ரமேஷ் செல்லையா அவர்கள் ஒரு அன்பளிப்பு கொடுப்பார்கள். பிளேக். ஒரு நிமிஷம் ப்ளீஸ். நம்ம லெட்ஸ் ஆனர் தி கெஸ்ட். போட்டோ செஷன் அப்புறம் எடுத்துக்கலாமே ப்ளீஸ். ப்ளீஸ் நானா உங்க கைத்தட்டலோட. தேங்க்யூ. நன்றி. ஏன்னா ஒரு லைவா ஒரு விவாத மேடை நடத்துறது ஈஸியே கிடையாது. நம்மளே பார்த்தோம் அது எவ்வளோ கஷ்டமா அவர் வந்து அந்த ஃபெசிலிட்டேட் பண்ணி ஹேண்டில் பண்ணார்னு. ஸோ நல்ல குடோஸ். பொன்னாடை வந்து திரு சிவா கொழுந்தவர்கள் அணிவிப்பார்கள். நல்ல கைத்தட்டி உங்க ஆதரவை காட்டலாம். நன்றி நன்றி. டிலே ஆனதுக்கு மன்னிப்பு. பட் நன்றி. உங்க எல்லார் சார்பாகவும் இன்னும் இவங்க எல்லாருக்கும் நல்ல கைத்தட்டி நல்ல என்கரேஜ் பண்ணலாம். தேங்க்யூ.